காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓப்பனிங் சீனில் சூ குரூப் அவங்களோட மிஸ்மேனேஜ்மெண்ட்டால் 100 மில்லியன் லாஸோட பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்க சூ ஃபேமிலியோட ஹெட்டும் இதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கக்கூடாது, 100 மில்லியன் கடன், இதை நான் எப்படி பே பண்ண முடியும் அப்படின்னு சூசைடுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அங்கேருந்து பொண்ணு ஓடியோரா, அப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவ சொன்னா, இல்லை என்னால் இனி எதுவுமே சரி பண்ண முடியாது, உங்கள் எல்லாரையுமே நான் ஏமாத்திட்டேன், இனி நான் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ தான் ஸ்டோரியோட ஹீரோயின் சூமன். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்? நான் அந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படித்தானே? ஓகே, நான் அந்த வெஜிடபிள் மேன் கூ அண்ட் சூவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு அப்பா சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நேரா வெட்டிங்கை தான் காமிக்கிறாங்க. சூ ஃபேமிலியோட பொண்ணு அழகா தான் இருக்கா, பட் என்ன பண்றது, அவ இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் மேனை மேரேஜ் பண்ணிக்க போறாளே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃபேமிலியில இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணதுக்கான காரணம், ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் 6 மந்த்ஸ்ல கண்ணு முழிப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த குட் லக்காக தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. என்னதான் குட் லக்னு கல்யாணம் பண்ணாலும் கடைசியாக அவன் கண்ணு முழிக்கலன்னா இந்த பொண்ணோட லைஃப் வேஸ்ட் ஆயிரும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினா, இதில் யாருக்கும் லாஸ் கிடையாது. சூ ஃபேமிலியில் இந்த பொண்ணு ஒன்றும் சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கல, 300 மில்லியன் டவுரியாக வாங்கியிருக்காங்க. ஸோ இதில் யாருக்குமே லாஸ் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. வெட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, வெட்டிங் ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிங்கை காமிக்கும்போது அங்கே இப்போ ஹீரோனோட பிரதர் வரான். நான் இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நீ வெஜிடபிள் மேனை மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அங்கே வந்து கத்துறான். இவனுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு அப்பா கோவப்படுறாங்க. உங்களுக்கு தான் பொண்ணு மேலே அக்கறை இல்லை, அவனுக்காக தான் அவன் அக்கா மேலே அக்கறை இருக்கே அப்படிங்கிற மாதிரி அம்மாக்கும் இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைதான். இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்க கூடாது வா அப்படின்னு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். ஐயோ, பொண்ணு கல்யாணத்துலேருந்து ஓடி போறா அப்படின்னு கத்துனா, நீ ஓடி போமா, நான் இங்கேருந்து செத்தாலும் பரவாயில்ல, என் பொண்ணு கஷ்டப்பட்டதை நான் விரும்ப மாட்டேன், நீ இங்கேருந்து ஓடிப்போ அப்படின்னு அம்மா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் நீங்கள் டவுரியும் வாங்கிட்டு பொண்ணையும் கல்யாணத்தை விட்டு ஓட சொல்லினீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ டவுரி ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, ஜஸ்ட் 300 மில்லியன், அதுக்காக என் பொண்ணோட லைஃபை கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தானே காசை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் இல்லை, நான் அதை வச்சு கடன் அடிச்சிட்டேன் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. இப்போ இங்கே கல்யாணம் நடக்கலன்னா நீங்கள் அந்த 300 மில்லியனை பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. பட் அதை ரீபே பண்ணுற அளவுக்கு காசு இவங்க கையில் கிடையாது. ஹீரோயின் திங்க் பண்ணி பார்க்குறா, நான் எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணாலும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை என்னால் ஏர்ன் பண்ண முடியாது, நான் அந்த அளவுக்கு ஒர்த்தும் கிடையாது, பேசாமல் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கலாம் அப்படின்னு, யாரும் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண வேண்டாம், நானே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. சிஸ்டர் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு பிரதர் சொல்கிறான். அப்பாவுக்கு நீ இந்த அம்மா என் நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா வருத்தத்தில் இருக்காங்க. அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் ஹீரோவை சீக்கிரட்டாக 8 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் ஒரே காலேஜ் போனது கூட அவனை அதிகமாக பார்க்கறதுக்காக தான், ஸோ நான் இந்த மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ரிங் எடுத்து கையில் போடுறா. இனி இந்த வேல்டு எப்படி மாறினாலும் சரி, இனி எங்கள் லைஃப்பில் நாங்கள் புவராக இருந்தாலும் சரி ரிச்சாக இருந்தாலும் சரி, என்னோட ஒரே ஹஸ்பண்ட் ஹீரோ மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்ட மாமியாருக்கும் ஹீரோயின் எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கா, என் பையன் மேலே அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ பிரைட் ரூமை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் இந்த லைஃப்பில் இனி நான் தான் உன்னோட கர்மா அப்படின்னு அவனை கிஸ் பண்ணுறா. அந்த டைம் ஹீரோட விரல் லைட்டாக அசைகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு டவுரி அமௌண்ட் மட்டும் கிடையாது, அவள் கல்யாணம் முடிஞ்சு வந்த பிறகு மாதத்துக்கு 1 மில்லியன் பேசியிருக்காங்க. அந்த கார்டை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 1 மந்த்துக்கு 1 மில்லியன்னா அப்போது 1 இயருக்கு 12 மில்லியன். இப்படியே நான் ஏர்ன் பண்ணிட்டு இருந்தேன்னா அடுத்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், அப்புறம் என் ஹஸ்பண்டை அனுப்பிட்டு ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆயிடுவேன், அப்புறம் 2 டாக் வாங்கிட்டு கேர் ஃப்ரீயாக லைஃப்பை வாழணும்ப்பா அப்படின்னு ஹீரோயின் பக்காவாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தான் அங்கே உள்ள செல்ஃபில் அவங்களோட ஃபோட்டோவை பார்க்குறா. அதில் இருக்கிறது ஹீரோ ஹீரோயின் தான். அதை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. படிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட ஒரு பர்த்டே பார்ட்டிக்காக ஃப்ரெண்டு கூப்பிட்டு வருவா. நான் அந்த லிட்டில் டெவிலோட பர்த்டே பார்ட்டிக்கெலாம் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாலும் ஃப்ரெண்ட் அவளை இங்கே இழுத்துட்டு வந்துட்டா. அது ஹீரோட பர்த்டே தான், ஹீரோயின் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கா, ஸோ கார்ட் ப்ளே பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு கார்டெலாம் ப்ளே பண்ண தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும், நீ ப்ளே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணுறான். எல்லா ரவுண்ட்லேயும் ஹீரோயின் தான் அவுட்டு. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக இப்போ பேப்பர் ஆயிடுச்சு. நீ இப்போ எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு வந்து ஹீரோ வீட்டில் அதை ஃப்ரேம் போட்டு வர வச்சுருக்கான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ஹீரோனுக்கும் கோவமாக வருது. இருந்தாலும் இந்த 1 மில்லியனுக்காக அபி நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நல்லா டேக்கர் பண்ணிப்பேன் சரியா அப்படின்னு அவன் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கா. இங்கே வெளியேருந்து பார்க்குற மாமியாருக்கு மருமக பையனை நல்லா பார்த்துக்கிறான், ஸோ நானும் என்னை எவ்வளோ பெட்டராக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோட அங்கிள் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. என்ன ஹீரோக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, உண்மையாகவே அவன் வேக்கப் ஆகிட்டானா, அப்புறம் நம்ம போட்டு எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆயிருமே அப்படின்னு அங்கிள் பேசுகிறாங்க. இதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் சாஃப்ட் ஹார்ட்டடாக இருக்காதீங்கன்னு, நீங்கள் தான் என் பேச்சு கேட்கல அப்படிங்கிற மாதிரி பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அங்கே இப்போ இன்னொரு பொண்ணு இருக்கா, அவள் ஹீரோட கசின். இந்த மேட்டரை என்கிட்ட விடுங்க,
எப்படி சுமன் ஹீரோ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் அவள அந்த வீட்ட விட்டு விரட்டுறேன். அப்டின்னா அவ இப்போ ஹீரோயின பார்க்க போறா. எங்க ஹீரோனால ஹீரோவ அட்டாக் பண்ண முடியாது. பட் குட்டி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்டின்னு அவனுக்கு நெயில் பாலிஷ் போட்டுவிட்டு, தலையிலலாம் விக் வச்சு, "நீ எவ்ளோ பியூட்டிஃபுல்லா இருக்க தெரியுமா? இத கண்டிப்பா கிளிக் பண்ணணும்" அப்டின்னு அத ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு வைக்கிறா. அந்த டைம் அங்க கசின் வரா. "நீ இந்தாங்க நியூ மெய்டா, எனக்கு போய் தண்ணி கொண்டு வா" அப்டின்னு அவ கேட்குறா. யாராவது $1,000,000 சேலரி குடுத்து மெய்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்களா? அப்டின்னு கேட்டா, "உன்ன என் ஆன்டி இங்க கூட்டு வந்ததுக்கான காரணம் பேட் லக் ரிமூவ் பண்றதுக்காக தான். அதுக்குன்னு நீ இங்க வந்து எங்க லேடின்னு நெனச்சுக்காத. ஒழுங்கா போய் தண்ணி கொண்டு வா, வார்மா இருக்கணும்" அப்படின்னு அவ கேட்குறா. "வாங்குற சம்பளத்துக்கு லைட்டாவது வேலை செய்யலாம்" அப்படின்னு ஹீரோயின் போய் தண்ணி எடுத்துட்டு வரா. "நீ என்ன ஃபூலா? நான் உன்கிட்ட கேட்டது வார்ம் வாட்டர். நீ ஹாட் வாட்டர் கொண்டு வந்திருக்க. உனக்கு கண்ணு தெரியாதா?" அப்படின்னு அத தட்டி போட்டு உடைக்கிறா. "இந்த மாதிரிலாம் என்னை இன்சல்ட் பண்ணி பேசாத" அப்படின்னா, "நான் அப்படிதான் பேசுவேன்" அப்படின்னு அவ ஆர்க்யூ பண்றா. "சரி விடு. ஸ்கூல்ல இருந்தே நீ என்ன புல்லி பண்ணிட்டு தான் இருக்க. உன்கிட்டலாம் பேசி புரிய வைக்கிறது வேஸ்ட்டு. நீ இங்கேருந்து கிளம்பு. நான் என் ஹஸ்பண்ட டேக் கேர் பண்ணிக்கணும்" அப்படின்னு ஹீரோயின் போறா. "நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம போற" அப்படின்னு அவள அடிக்க போனா, இப்போ ஹீரோயின் அவள பிடிச்சு தள்ளி விடுறா. "எப்பவும் இதே ஓல்ட் ட்ரிக்கை யூஸ் பண்ணாத" அப்படின்னா, "என்ன என் கசின நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, இப்போ நீ இந்த ஃபேமிலியோட ரிச் லேடின்னு நெனச்சியா?" அப்படின்னு அவகிட்ட ஆர்க்யூ பண்ணா, "நீ என்ன வேணா கத்திக்கோ. நான் உன் கூட பேச போறதில்ல" அப்படின்னு ஹீரோயின் அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. "அப்படியா? அப்போ நான் என் ஆன்டி கிட்ட போயிட்டு அவங்களோட ஃபேவரைட் வேஸ நீ உடைச்சிட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்?" அப்படின்னு அவ கேட்குறா. "நான் தான் அத உடைக்கலையே" அப்படின்னு ஹீரோயின் பார்த்தா, கசினோட கையில தான் அந்த வேஸ் இருக்கு. பட் இப்போ அது உடையப் போகுது அப்படின்னு கசின் சொல்லிட்டு இருக்கா. "ஏன் அது உடைச்சிடாத, அது ஆன்டிக்" அப்படின்னா, "ஆன்டிக்கா இருந்தானே, உடைச்சது நீ தானே" அப்படின்னு அத கீழ போட்டு உடைச்சிட்டா. "அடி பாவி! இப்படி பண்ணிட்டியே" அப்படின்னு ஹீரோயின் பார்த்தா, "இப்போ உடைச்சது நான் கிடையாது, நீ தான்" அப்படின்னு கசின் சொல்றா. அந்த டைம் சர்வன்ட்ஸ் வராங்க. "என்னாச்சு? இது மேடமோட ஃபேவரட்டான வேஸ் ஆச்சே. இத யங் மாஸ்டரோட ஹெல்த் ரெக்கவரிக்காக மேடம் வாங்குனாங்க. ஹை பிரைஸ் குடுத்து வாங்கியிருந்தாங்க. இத நாங்க எப்படி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது?" அப்படிங்கிற மாரி சர்வன்ட்ஸ்லாம் பயப்படுறாங்க. ஹீரோயினும் நான் இத உடைக்கலன்னு சொல்றா. ஆனா, அங்க சர்வன்ட்ஸ் எல்லாருமே கசினோட பேச்ச தான் நம்புறாங்க. "யங் லேடி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்களே உண்மைய ஒத்துக்குங்க. மேடம்ட்ட எங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது" அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. "நீங்க என்ன அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவள இப்ப புடிச்சு இந்த புரோக்கன் பீசஸ் மேலேயே நீல் டவுன் போட வைங்க. அவ இத வேணும்னு உடைச்சதுனால காட்ஸ கோவப்படுத்திட்டா. இப்ப அவ அதுக்காக ரத்தம் சிந்தினா மட்டும் தான் அவளோட பாவம்லாம் நீங்கும்" அப்படின்னு அவள பிடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் திங்க் பண்ணி பார்க்குறா. 1,000,000 விட எனக்கு கால் தான் முக்கியம். ஸோ இங்கேருந்து ஓடிடலாம் அப்படின்னு ஓடப் போறா. "என்ன பார்க்குறீங்க? அவள பிடிங்க" அப்படின்னு இப்போ சர்வன்ட்ஸ வச்சு அவள பிடிச்சாச்சு. "இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது. நான் தான் இந்த ஃபேமிலியோட யங் லேடி" அப்படின்னா, "ஜஸ்ட் நீ ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்ததுனால இந்த ஃபேமிலியோட யங் லேடி ஆக முடியும்னு நினைச்சியா? அதுக்கு சான்ஸே கிடையாது. ஹீரோ கேர் பண்ற பர்சன் நீயும் கிடையாது. இவள இப்ப நீல் டவுன் போட வைங்க" அப்படின்னு இப்ப அவள ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்டி அங்க வந்து, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லேடிய விடுங்க" அப்படின்னு சர்வன்ட்ட வார்ன் பண்றாங்க. அப்புறம் தான் அங்க பிரேக் ஆயி கிடக்குற வேஸ பார்க்குறாங்க. "ஐயோ! இது என் பையனுக்காக பிளெஸ் பண்ணி வாங்குனது. இத யார் இப்படி உடைச்சா?" அப்படின்னு அவங்களுக்கு கவலையா இருக்கு. "ஆன்டி அத உடைச்சது சூமன் தான்" அப்படின்னு ஹீரோயின் அவ கை காமிக்கிறா. "இதெல்லாம் நீயா பண்ண? ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு ஹீரோயின பார்த்தா, ஹீரோயினுக்கு என்ன ஸ்டார்ட்டிங்ல இருந்தே சுத்தமா பிடிக்காது. "நான் ஹீரோ எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக, அவன செக் பண்றதுக்காக வந்தேன். அப்போ ஹாட் வாட்டர் கொண்டு வந்து என் கையில சூடு வைக்க பார்த்தா, நான் அத தெரியாம கீழ போட்டு உடைச்சுட்டேன். இப்போ நான் அத கிளீன் பண்ணலன்னா, இந்த வேஸ கீழ போட்டு உடைப்பேன்னு என்ன மிரட்டுனா. நான் அப்ப கூட அத நம்பல. ஆனா உண்மையாவே கீழ போட்டு உடைச்சுட்டா" அப்படின்னு ஹீரோயின ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. இவ வாய தொறந்தா பொய் மட்டும் தான் சொல்லுவா போல அப்படிங்கிற மாரி ஹீரோயின் அவள பார்த்துட்டு இருக்கா. "ஆன்டி இவளுக்கு கு ஃபேமிலி மேல நல்ல இன்டென்ஷனே கிடையாது. அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது மணிக்காக தான். இந்த வேஸ் உடைஞ்சதுல மணி போனது மேட்டர் கிடையாது. பட் அத ஹீரோவோட ஹெல்த்துக்காக வாங்குனீங்க. ஹீரோ கோமால இருந்து கண்ணு முழிக்க கூடாதுன்னு தான் அவ நினைக்கிறான். அப்பதானே அவ இந்த லக்ஸுரியெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அவ இந்த மாரி பண்ணிட்டா" அப்படின்னு ஹீரோயின் ப்ளேம் பண்றா. "நான் மணிய லவ் பண்றேன் தான். அதுக்குன்னு யாரையும் நான் ஹார்ம் பண்ண மாட்டேன். ஆன்டி உங்களுக்கே தெரியும் தானே, நான் ஹீரோவ லவ் பண்றேன். அதுக்காக தான் அவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் இந்த வேஸ் இத நான் உடைக்கல" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "அப்போ உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? ப்ரூஃப் இருந்தா சொல்லு" அப்படின்னு கசின் கேட்டுட்டு இருக்கா. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கே" அப்படின்னு ஹீரோயின் இப்போ மொபைல் எடுத்துட்டு வரா. அதுல அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்கா. கசின் பேசின எல்லாத்தையும். ஸோ இப்ப அத ப்ளே பண்ண, "அப்போ நீ தான் எல்லாத்தையும் பண்ணியா?" அப்படின்னு ஆன்டி அவள பார்க்குறாங்க. "ஆன்டி அத நான் பண்ணல. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க" அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வரா. "என்ன எதுக்கு ஆன்டின்னு சொல்ற? கு ஃபேமிலியும், கீ ஃபேமிலியும் மேரேஜால லிங்க் ஆயிருக்கு. நான்லாம் உனக்கு ஆன்டி கிடையாது" அப்படின்னு அவங்க தள்ளி போறாங்க. "அப்போ நீங்க டைரக்ட் சொந்தக்காரங்க கிடையாதா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. "நீ வாய மூடு. நீலாம் இங்க பேசக்கூடாது" அப்படின்னு கசின் கத்துனா, "ஹீரோயின் இந்த வீட்டு மருமக. அவளுக்கு பேசுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு" அப்படின்னு ஆன்டி ஹீரோயின் பக்கத்துல போயிட்டாங்க. "நீ தானே இது வேணும்னு பண்ண. என்ன ஃப்ரேம் பண்றதுக்காக எல்லாத்தையும் செட் பண்ணி இருந்திருக்க" அப்படின்னு கசின் கேட்டா, "நீயா தான் வேஸ வந்து உடைச்ச. அப்புறம் இந்த ஃபோன் ரெக்கார்டர் அது ஆக்சிடென்டலா ரெக்கார்ட் ஆயிருக்கு" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா.
அப்போ எதுக்கு ஃபர்ஸ்ட்டே இந்த ரெக்கார்டிங்கை பற்றி சொல்லல அப்படின்னு கேட்டால், நான் தான் சொன்னனே இந்த மாதிரி பண்ணாத அப்புறம் நீ தான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கா. ஆன்ட்டி பார்த்தீங்கல்ல, அவள் வேணும்னா என்ன இதில் மாட்டி விட பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி அவள் ஆர்கியூ பண்ணுறா. நீ இன்னொரு வார்த்தை இங்கேருந்து பேசக்கூடாது, என் பையனை ஹார்ம் பண்ண பார்த்துருக்க, இனி என் வீட்டு பக்கத்துலேயே நீ வரக்கூடாது அப்படின்னு சர்வன்ஸை வச்சு கசனை அங்கேருந்து விரட்டி விட சொல்கிறாங்க. மேன் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, அம்மா எனக்கு உங்களோட நிலைமை புரியுது, அந்த டைம் நீங்கள் ரொம்பவே கவலையாக இருந்தீங்க, அதனால நான் உங்களை ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. $1,000,000 கொடுத்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை தானே, இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறா. நான் அவகிட்ட இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த சின்ன வயசுல எவ்வளோ மோசமான பொண்ணா இருக்கா, மற்றவங்கள ஃப்ரேம் பண்ண பார்த்துருக்கா அப்படின்னு கசையை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ என் பையனை எவ்வளோ நல்லா டேக்கர் பண்ணிக்கிறேன்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், உனக்காக இதில் ஏதாவது சப்ளிமெண்ட் வாங்கிக்கோ, இதில் 5 lakh இருக்குது அப்படின்னு ஹீரோயின்ட்ட கொடுத்தா, தேங்க்ஸ் மாம், என் ஹஸ்பண்டை நான் நல்லாவே டேக்கர் பண்ணிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. அடுத்து ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு இந்த சாப்பாடு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது, உனக்கு வேணுமா அப்படின்னு பக்கத்தில் கொண்டு போயிட்டு, பாரு ஹஸ்பண்ட் சாப்பிடலனா அப்போ நானே சாப்பிட்டு காலி பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சாப்பிட போகிறா. அப்போ பார்த்தா பின்னாடி ஹீரோட அம்மா வந்து நிற்கிறாங்க. மாம் அது வந்து நான் அவனை ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்தேன், அப்புறம் நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் உன்கிட்ட பேசணும், 2 மாதம் ஆச்சு என்னையும் பையன் கண்ணு முழிக்கல, நீ அவனை இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டேக்கர் பண்ணிகிட்டு இருக்க, ஒருவேளை அவன் கண்ணு முழிக்கலனா நீ இங்கேயே இருந்து உன் லைஃப்பை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு ஆன்ட்டி பேச வராங்க. ஐயோ முடியாது, நான் என் ஹஸ்பண்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இப்போது 2 மாதத்துக்கு நான் 2 மில்லியன் தான் வாங்கியிருக்கேன், இதை வச்சு நான் கார் வீட்டெலாம் வாங்கி எப்படி செட்டில் ஆகுறது, இதில் நான் நாய்க்குட்டிக்கெலாம் பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் நான் எதை வச்சு ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு, இல்லை நான் என் ஹஸ்பண்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், அவன் கண்ணு முழிக்கலனாலும் பரவாயில்ல, நான் அவன் கூடவே லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆன்ட்டி அவள் சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்பவே சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறாங்க. நீ எவ்வளோ கைண்டான பொண்ணாக இருக்க, எனக்கு இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அவளை கட்டிப்பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இதெல்லாம் சரிப்படாது, அவன் கண்ணு முழிக்கட்டியும் பரவாயில்ல, ஒருவேளை செத்து போயிட்டானா அப்புறம் எனக்கு ஒன்றுமே கிடைக்காம போயிடும், ஸோ அவனுக்கு நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி ஹீரோவை போய் காலில் குத்திக்கிட்டு இருக்கா. அப்புறம் சுற்றியில் எடுத்து அடிச்சிக்கிட்டு இருக்கா. மோசமாக ஸ்மெல் அடிக்கிற சாக்ஸ் எடுத்து மூஞ்சி பக்கத்தில் கொண்டு போகிறா. எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன், எல்லாமே வேஸ்ட்டா அப்படின்னு அப்செட்டாக வந்து உட்கார்றா. அப்புறம் ஹீரோட ஃபேஸை பார்த்ததும், நீ அமைதியாக இந்த மாதிரி படுத்துருக்கும்போது எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க தெரியுமா, இப்படி இருக்கும்போது தான் சமத்து பையனாட்டம் இருக்க அப்படிங்கிற மாதிரி அவனை சைட் அடிச்சிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து மானிட்டர்லேருந்து பீ பீன்னு சத்தம் கேட்குது. என்னாச்சு, ஜஸ்ட் காம்ப்ளிமெண்ட் தானே கொடுத்தேன், அதுக்குள்ளே என்ன அவன் கண்ணு முழிக்க போகிறானா அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் தான் தெரியுது அவன் அந்த ஒயரில் காலை வச்சிருக்கா. ஐயோ போச்சு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போலையே அப்படின்னு ஹீரோ செக் பண்ணி பார்த்தா, அவன் இப்போ மூச்சு விடுற மாதிரி தெரில. ஐயோ நான் இவனை கொண்டுட்டேனா, அப்போ அடுத்து என்ன ஜெயிலில் தான் போட போகிறாங்க, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இங்கேருந்து ஓடி போகிறது தான் அப்படின்னு அவசரமாக லக்கேஜ் எல்லாம் போய் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் வெறும் யூஸ்லெஸ், இப்போ மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா என்னை கண்டிப்பாக ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு அவசரமாக கிளம்பிட்டு இருக்கா. மில்லியன் அமௌண்ட் டெம்டிங்காக இருந்தாலும் அதை செலவு பண்ணுறதுக்கு உயிர் வேணும்ல, எதுக்கு இந்த ஃபேமிலி இவ்வளோ ஜெனரஸாக இருக்காங்கன்னு பார்த்தேன், என்னை மாட்டி விடுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. சிட்டி பீப்புள் எல்லாமே ட்ரிக்கியாக தான் இருக்காங்க, இப்போ நான் வில்லேஜ் சைடுக்கு ஓடிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க இருந்து ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டா. ஆன்ட்டி இப்போ மேன் நில்லு அப்படின்னு சொல்ல, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு அவ பயந்துட்டு இருக்கா. ஹீரோட கண்டிஷனை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும், நீ உன் மனசை தைரியப்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னா, ஐயையோ என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு அவ பயத்தில் நிற்கிறா. அப்புறம் தான் ஹீரோவை காமிச்சா அவன் வாட்டர் கண்ணை வச்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கோமாலேருந்து வேக்கப்பான பிறகும் அவனோட மென்டல் ஹெல்த் சரியில்லாத மாதிரி காமிக்கிறாங்க. ஹீரோயினும் நல்ல வேளை நான் தப்பிச்சேன்டா அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆன்ட்டி ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டா, டாக்டர் வந்து பார்த்தாங்க, அவன் கோமாலேருந்து முழிச்சிட்டான், பட் அவனோட இன்டெலிஜென்ஸ் சரியில்லைன்னு சொன்னாங்க, மேபி அவன் லாஸ்ட் வர ஃபுல்லாக இருக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்று நினச்சி தான் கவலையாக இருக்குது, நீ நல்ல பொண்ணு, எங்கள் ஃபேமிலியாவது நீ கஷ்டப்படுற, நீ இப்போ டிவோர்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டாலும் நான் அதுக்கு ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி பேச வராங்க. இல்லை இல்லை முடியாது, எனக்கு என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் உயிர் அப்படின்னு அவனை போய் கட்டிப்பிடிச்சிக்கிறா. என் லைஃப் இப்போ தான் கொஞ்சமாக பெட்டர் ஆக போகுது, அந்த சான்ஸை நான் எப்படி மிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறா. நீ ரொம்பவே நல்ல பொண்ணுமா, என் பையனை நீ தான் நல்லா பார்த்துக்கிற அப்படின்னு ஆன்ட்டி இப்போ அவளுக்கு ப்ரெசன்ட் கொடுக்குறாங்க. அவளுக்காக வில்லாஸ் ப்ராப்பர்ட்டி வந்து அவளோட நேமில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கும் அதை பார்த்து ஹாப்பியாக இருக்குது. ஆன்ட்டி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் ஹஸ்பண்டை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ ஹீரோ வேக்கப் ஆனது நல்ல விஷயம்தான், நாளைக்கு அதுக்காக செலிப்ரேஷன் வச்சுருக்கேன், ஸோ நம்ம ஃபேமிலி ஹேர்லூம் நெக்லஸ் தான் நீ வேர் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு ஆன்ட்டி அதையும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. செலிப்ரேஷன் அப்போ நிறைய பேர் வந்து ஆன்ட்டிகிட்ட பேசுகிறாங்க, உங்கள் பையன் கண்ணு முழிச்சிட்டானாமே, ரொம்பவே நல்ல விஷயம், சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னால், ஆன்ட்டி ஹீரோனை தான் பெருமையாக பேசுகிறாங்க. எல்லாம் மேனால தான்,
அவள் வந்து என் பையனை டே அண்ட் நைட்டாக கேர் பண்ணிகிட்டு இருந்தா. அதனால மட்டும்தான் என் பையன் இவ்வளோ சீக்கிரமாக வேக்கப் ஆயிருக்கான் அப்படின்னு அவளை தான் உயர்வாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் அங்கே வராங்க. ஹீரோயினை லாஸ்ட்டாக பார்த்து 2 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. அழகாக இருந்தாலும் அப்போ பேங்க்ரப்டான ஃபேமிலியில் இருந்தா. இப்போ ரிச் ஃபேமிலியில் லேடி ஆயிட்டால. அதனால லுக்கே மாறி போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அவளை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ கொஞ்சம் வியர்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்க பேஸ்ட்ரீஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்ததும் அதில் உள்ள கேக்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக அங்கே போகிறான். அங்கிள் ஃபேமிலியே அங்கே வந்திருக்காங்க. கசின் ஹீரோவை தனியாக பார்த்ததும் அவனை போய் புள்ளி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ ஒரு ட்ரோனை பறக்க விட ஹீரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். அதை கசின் தான் வேணும்னே பறக்க விட்டுருக்கான். இப்போ ஹீரோ அங்கே போனதும் வந்துட்டியா உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டா ஹீரோவும் ஆமாம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? ப்ளே பண்ண பிறகு நான் உனக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டா ஹீரோவும் பிளேயிங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ அவனை பிடிங்க அப்படின்னு ஆட்களை வச்சு அவனை பிடிக்க சொல்கிறான். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் உன்னோட கசின் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் தான் என்னோட கசினா, நம்ம ப்ளே பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் கையிலேருந்து கேக்க வாங்கி அதை ஹீரோவோட ஃபேஸ் ஃபுல்லாக ஆகி விடுறான். ஹீரோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட்டாக இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். நீ மிந்திலாம் எவ்வளோ அரகண்டாக இருப்பேன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நிலமையில உன்னை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஏன் அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகலை? நீ அன்னைக்கே செத்து போயிருந்தா இந்த ஃபேமிலியோட ஃபார்ச்சூன் எல்லாமே எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு ஹீரோ புலி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் வலிக்குது, ஹீரோவும் கத்திக்கிட்டு இருக்கான். உனக்கு இந்த ட்ரோன் வேணும்னு சொன்னல, அப்போ மண்டிட்டு எனக்கு வணக்கம் சொல்லு, நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா. இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் என்ன புலி பண்ணுறீங்க, எனக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அவன் கத்துறான். நான் சொன்னால் நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் வரா. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் ஹஸ்பண்டை புலி பண்ணுவீங்க அப்படின்னு பாலோடையும் பேட்டோடையும் வந்து அவங்கள அட்டாக் பண்ணுறா. நாங்கள் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தோம், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன், இதுக்காக நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னால். இங்கே சுற்றி சர்வேலன்ஸ் கேமரா இருக்குது, நீ என் ஹஸ்பண்டை புலி பண்ண நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன், ஹனி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால். அவன் இப்போ எனக்கு பிளேன் வேணும்னு கேட்குறான். ஸோ அதே வாங்கிட்டு ஹீரோயின் அவனை கூப்பிட்டு போகிறா. கசின் அங்கிள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ ஜஸ்டிஸ் கேட்குறதுக்காக வந்து நிற்கிறான். உங்கள் மருமகளை பார்த்தீங்களா, என் பையனை எந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கா, எங்களோட பிளட் லைன் கட் ஆகுற அளவுக்கு அவள் பண்ணியிருக்கா, இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறாங்க. என்னம்மா நீயா பண்ண அப்படின்னு ஆன்ட்டி கிட்டா. அவளும் ஆமான்னு தலையாட்டுறா. பாத்தீங்களா அவளே ஒத்துக்கிட்டா, இந்த மாதிரி ரூடான பொண்ணை நீங்கள் எப்படி மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் வீட்டுக்கு இவ தகுதி இல்லாத பொண்ணு அப்படின்னு அங்கிள் சொல்கிறாங்க. நான் அவனை அடிச்சேன்னா அதுக்கு காரணம் இருக்குது, அவன் தான் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்டை புள்ளி பண்ணது அப்படின்னு சொன்னா. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க, நீ என் பையனை புள்ளி பண்ணியா அப்படின்னு இப்போ ஹீரோட அம்மா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை, நானும் அவனும் ப்ளே பண்ணிட்டு தான் இருந்தோம், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் ஹீரோ கிட்டே கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது. இப்போ ஹீரோ கிட்ட கேட்டா ஆமாம் நாங்கள் ப்ளே பண்ணோம் ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். நாங்கள் பிரதர்ஸ் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருக்கோம், இவளோட இன்டென்ஷன் தான் தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை ப்ளேம் பண்ணுறாங்க. நீங்கள் இதில் என்ன மீன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால். ஹீரோ ஒரு ஃபூல், அவனால் குழந்தை பெற்றுக்க முடியாது, அந்த கோவத்தில் தான் அவள் வந்து என் பையனை அட்டாக் பண்ணியிருக்கா, மொத்தமாக இந்த ஃபேமிலியோட பிளட் லைனை கட் பண்ணணும்னு நினைக்கிறான், அப்போ தானே சொத்துல அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்கிறாங்க. ஓ இதில் இப்படி ஒரு மேட்டர் இருக்கா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அப்போவே அந்த மேட்டரை என் பண்ணியிருந்திருப்பேன், இப்போ என் கூட இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இவனும் ஃபைட் பண்ண வருவானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்கள் வார்த்தையை பார்த்து பேசுங்க, எப்படி என் பையனை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாம், அவனுக்கு குழந்தை பிறக்காதுன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால். அவனை நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ளூலெஸ்ஸாக இருக்கான், அவனால் எப்படி ஃபேமிலி கம்பெனியை ரன் பண்ண முடியும், நீங்கள் என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா கம்பெனியோட ரைட்ஸை இப்போவே என்கிட்ட கொடுத்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல வராங்க. இதெல்லாம் உங்கள் கனவுல தான் நடக்கும் அப்படின்னா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி நீங்களே பார்க்குறீங்களா காசினோட நிலைமை எப்படி இருக்குது, அவனால் அவ்வளோ பெரிய கம்பெனியை ரன் பண்ண முடியுமா, லாஸ்ட்டில் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் கம்பெனியோட நிலைமை மோசமாக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆன் பண்ணுறாங்க. யார் சொன்னது கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு, மேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என் குடும்பத்தோட நெக்ஸ்ட் வயசாக வயிற்றில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால். ஹீரோயினும் நான் ப்ரெக்னெண்ட்டா அப்படின்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னதும் ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன், 1 மந்த்தாக ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறா. அந்த மேட்டர் அதோட எண்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து ஆன்ட்டி ரொம்பவே தேங்க்ஸ்மா, நீ மட்டும் இல்லைனா அவன் என் பையனை புள்ளி பண்ணியிருந்திருப்பான் அப்படின்னு சொன்னால். என் ஹஸ்பண்டை நான் எப்படி மற்றவங்கள புள்ளி பண்ண விடுவேன், ஸோ நான் அவனை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ஆன்ட்டி அவகிட்ட குழந்தைய பற்றி பேசுகிறாங்க. இந்த ஃபேமிலிக்குன்னு ஒரு வாரிசு வந்தால் தான் அவங்க வாயெல்லாம் மூட முடியும், ஸோ நீ தான் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்தா. ஐய இது என்ன இப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்கா. அங்குளும் அவளுக்கு எவ்வளோ கட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி தைரியமாக பேசுவா, அவளோட ஃபுல் பையன் எப்படி கம்பெனியை ரன் பண்ண முடியும், அந்த கம்பெனியை ரன் பண்ணுற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால். பையனும் அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் ஹீரோ கதையை நான் அப்போவே என் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னாங்கல்ல,
அது உண்மையா இருக்குமா அப்படின்னு அங்கிள் கேட்டா, அவனுக்கு மண்டையில தானே பிரச்சனை. மத்த எதுலயும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு பையன் சொல்றான். அது உண்மையோ பொய்யோ அது மேட்டர் கிடையாது. பட் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. அப்புறம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்ன மேட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, நான் அவளோட பாஸ்ட்ட பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவளுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் கேம்ப்ளர் அப்படின்னு அவனோட ஃபோட்டோவ காமிக்கிறாங்க. ஸோ அவன வச்சு ஹீரோயின அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. ஹீரோ வெளிய கூட்டு வந்திருக்கா. அவன் ஆசையா காட்டன் கேண்டி சாப்பிட போனா, "எனக்கு ஒரே ஒரு பைட் குடேன்" அப்படின்னு கேட்டா, அவனும் நம்பி குடுத்தா ஹீரோயின் மொத்தமா எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா. "இப்ப என்ன பண்ண போற? உனக்கு அழுக வருதுல்ல" அப்படின்னு அவன பார்த்துட்டு இருந்தா, அவன் சோகமானாலும் அழமாட்றான். அதுக்கு பதிலா பாக்கெட்லேருந்து வேற ஒரு ஸ்நாக் எடுக்குறான். அத பார்த்து ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. "இல்ல இதுவும் உனக்கு கிடையாது. இப்பவாது அழு" அப்படின்னு சொன்னா, அடுத்தும் வேற ஒரு பாக்கெட் எடுக்குறான்னு தெரியல அழ மட்டும் மாட்றான். "டேய் நீ இப்ப அழுவியா இல்லையா?" அப்படின்னு கேட்டா, அவன்கிட்ட பெரிய ரெஸ்பான்ஸே இல்ல. "ஸோ நீ போரிங்கா இருக்க" அப்படின்னு ஹீரோயின் கோவமா கிளம்ப போறா. அந்த டைம் அவளுக்கு மெசேஜ் வருது. 1,000,000 அவளோட அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிருச்சுன்னு. என்ன இது எப்ப பார்த்தாலும் காசு குடுத்து நம்மளோட கோவத்த ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து ஆன்ட்டியும் கால் பண்ணி, "உங்களுக்காக சூப் ரெடி பண்ணியிருக்கேன். சீக்கிரமே எனக்கு கிராண்ட்சன் ரெடி பண்ணுமா" அப்படின்னு அவங்க பேசுறாங்க. ஐயோ! இது வேறையா? அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்ப வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்ல. இப்போ ஹீரோ கிட்ட கார்ட குடுத்து, "இதுல தான் நான் வாங்குன எல்லா அமௌண்ட்டுமே இருக்கு. இத நீயே வச்சுக்கோ. பட் குழந்தை பெத்துக்கிறது கண்டிப்பா அது என்னால முடியாது. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போறா. அங்க இப்ப அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். "நான் உன்ன பார்க்க தான் வந்தேன். கேம்பிளிங்கால நான் உன்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன். அந்த ஃபூல டம்ப் பண்ணிரு. நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் ஓவர் பண்ணலாம்" அப்படின்னு அவ கேட்கிறா. "நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. உன்ன திரும்ப நம்புறதுக்கு" அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு ஃபூல். "அவன்கிட்ட இருக்கிறது என்கிட்ட என்ன இல்ல" அப்படின்னு கேட்டா, "டேய் நீ என்னடா கேட்குற? என் ஹஸ்பண்ட் கூட உன்ன நீ எதுக்கு கம்பேர் பண்ற? அவன் ஃபூலா இருந்தாலும் அவன நான் லவ் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ கிஸ் பண்றா. "வா ஹனி வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு கிளம்புனா, இப்போ அவன் ஆட்களையும் கூட்டு வந்திருக்கான். "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டா, "அந்த ஃபூல டம்ப் பண்ணு. நீ இனி எனக்கு தான்" அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். "அவன விடு அடிக்காதீங்க" அப்படின்னு சொன்னா, "நீ அவனுக்காக எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றியோ, அந்த அளவுக்கு அவன் என்கிட்ட அடி வாங்கி சாவான்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவள மிரட்டிட்டு இருக்கான். "ஒழுங்கா விடு உனக்கு என்னதான் வேணும்?" அப்படின்னு கேட்டா, "உன் வயித்துல உள்ள குழந்தைய அபார்ட் பண்றதுக்காக எனக்கு 3,000,000 ஆஃபர் கிடைச்சிருக்கு. இப்போ நான் அதுக்காக தான் வந்திருக்கேன்" அப்படின்னு ஹீரோயின் டச் பண்ண போனா, அவ அடிக்கிறா. "என்ன என்னோட வேலைய பார்க்க விடு. இது ஈஸியான ஜாப். இவ்ளோ பெரிய அமௌண்ட் கிடைக்குது" அப்படின்னு ஹீரோயின் அட்டாக் பண்ண போறான். சடனா பார்த்தா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அப்புறம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, "உன்னை யாரு ஹீரோயோட குழந்தைய கொல்ல சொன்னது?" அப்படின்னு கேட்டா, அவனும் வாய திறக்க மாட்றான். "இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கொலை பண்றது. அதனால நான் குத்தும்போது உனக்கு ரொம்பவே வலிக்கலாம். பெயின தாங்கிக்கோ சரியா?" அப்படின்னு கத்திய காமிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. "அது உன்னோட அங்கிள் தான்" அப்படின்னு அவன் உண்மைய ஒத்துக்கிறான். இங்க ஹீரோயின் அவன பார்த்துட்டு, "அப்ப இவன் ஃபூல் கிடையாதா? என்னதான் ஃபூல் பண்ணிட்டானா? இவன்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது?" அப்படின்னு அவ அங்க ஒரு ஆக்டிங்கே போடுறா. அடுத்த ரூம்ல ஹீரோ இல்லன்னு தெரிஞ்ச பிறகு தான் கண்ணே முழிச்சு பார்க்குறா. நல்ல வேளை ஹீரோ இல்ல. அவன் ஃபூல்ன்னு நெனச்சேன். அவன வச்சு என்னோட ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். பட் அவன் என்ன வச்சு ஃபூல் பண்ணிட்டு இருந்திருக்கான். "இனி நான் இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடாதுப்பா" அப்படின்னு அவசரமா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்புறா. வெளிய போனா ஹீரோ அங்க தான் நிக்கிறான். "என்ன ஒய்ஃப் அதுக்குள்ள ஃபாஸ்ட்டா எங்க கிளம்பிட்ட?" அப்படின்னு கேட்டா, ஹீரோயின் திரு திருன்னு முழிக்கிறா. "என்ன கில்ட்டியா ஃபீல் பண்றியா?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் இல்ல ஹபி. நீங்க தான் இப்ப நார்மல் ஆயிட்டீங்கல்ல. இனி நான் உங்கள டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு தேவையில்ல. அதான் நான் கிளம்பிட்டேன்" அப்படின்னு அவ போக போறா. "ஏய் வெயிட் பண்ணு. இத நான் நம்புவேன்னு நினைக்கியா? உன்னோட சூட்கேஸ்ல என்ன இருக்கு?" அப்படின்னு கேட்டா, "அது ஜஸ்ட் என்னோட பர்சனல் திங்ஸ் தான்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீ லவ் பண்றது என்னையா, என் மணியையா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "சரி உனக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதானே. நான் லவ் பண்றது மணிய தான். இப்பவே எடுத்து குடுத்துடுறேன்" அப்படின்னு சூட்கேஸ ஓப்பன் பண்ணி, அதுல லக்ஸுரி பேக் ஒண்ணு இருக்கு. பிளஸ் அவங்க அம்மா குடுத்த ஃபேமிலி ஹேர்லூம் நெக்லஸும் இருக்கு. 2யும் எடுத்து குடுத்துட்டு, "எனக்கு ஒண்ணும் இந்த அவசியம் கிடையாது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போறா. "நான் ஆல்ரெடி உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேட்டர ஹேண்டில் பண்ணிட்டேன். அவன் எதுவும் வாய் தொறக்க மாட்டான். நீ என் கூட சேர்ந்து ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும்" அப்படின்னு ஹீரோ கேட்குறான். "நான் எதுக்கு பண்ணணும்? அதெல்லாம் முடியாது" அப்படின்னு சொன்னா, "நான் உனக்கு பே பண்றேன். 1 மந்த்துக்கு 1,000,000 டீல் ஓகேவா?" அப்படின்னு அமௌண்ட்ட குடுத்தா, இதுக்கப்புறம் அவளுக்கு ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணமே கிடையாது. "ஸோ உங்க அழகான ஒய்ஃப்க்கு என்ன டாஸ்க் வச்சிருக்கீங்க?" அப்படின்னு அவ கேட்குறா. அதுக்கு மொத ஸ்டெப்பா கம்பெனில ஹீரோ அவள ஜாயின் பண்ண சொல்றான். இத பத்தி அங்கிள்ட்ட பேச வந்தா, "அது எப்படி கரெக்ட்டா இருக்கும்? இவ பிரெக்னன்ட்டா இருக்கா. இந்த டைம்ல கம்பெனிக்கு எதுக்கு அவ வந்துகிட்டு?" அப்படிங்கிற மாரி அங்கிள் வேண்டான்னு சொல்றாங்க. "அது எங்க ஃபேமிலி கம்பெனி தானே. அதுல எங்க மருமக ஒர்க் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? அது அவளுக்கு ப்ரீநேட்டல் எஜுகேஷனா இருக்கும்" அப்படின்னு ஆன்டி ஆர்க்யூ பண்றாங்க. சரி அப்படியே வந்தாலும் அவ இன்டர்னா தான் ஜாயின் பண்ண முடியும். இல்லன்னா மத்த பீப்பிள்க்கு அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆன்டி ஆர்க்யூ பண்ண போறாங்க. ஆனா ஹீரோயின் அதுக்கு ஓகே சொல்றா. "இன்டர்ன் தானே பரவால்ல.
ப்ரீநேட்டல் எஜுகேஷனுக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அங்கிளுக்கு இது சந்தேகமாவே இருக்கு. சடனா எதுக்கு ஹீரோயின் கம்பெனிக்கு வரணும்னு சொல்றா? நம்ம மேல டாட் எதுவும் கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாங்களோ? அப்படிங்கிற மாரி அவங்க கேட்டா, பையனுக்கும் அதே டவுட் தான். அவ பார்க்கவே கன்னிங்கா இருக்கா. இந்த மாதிரி பெர்சன கம்பெனிக்குள்ள அலோவ் பண்ணக்கூடாது. நான் போய் ஆன்டி கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவன் போறான். ஆன்டி கிட்ட போயிட்டு ஐஸ் வைக்கிற மாதிரி, உங்களுக்காக இந்த டீ ரெடி பண்ணேன். எப்படி இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, அவங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நான் இத உங்களுக்காக ஸ்பெஷலா வேற ஒரு கண்ட்ரிலருந்து வர வச்சேன். அப்படின்னு அவன் பில்டப் பண்ணிட்டு இருக்கான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். நீ நார்மலா இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்ட. எதுக்கு வந்த அத சொல்லு அப்படின்னு கேட்டா, நீங்க கம்பெனிக்கு ஹீரோயின் அனுப்புறதா சொன்னீங்கல்ல. எனக்கு அவ மேல சந்தேகமா இருக்கு. அவள பார்க்க குட் பெர்சன் மாரி தெரியல அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் இல்ல. ஹீரோயின் என் பையன நல்லா பார்த்துக்கிறா. அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கனே அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. வெளிய பார்க்கறதுக்கு எல்லாரும் நல்லவங்க மாரி தான் இருப்பாங்க. பட் உள்ள அவளோட தாட்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவ இந்த பெரிய பில்லிய வச்சு கம்பெனியோட கண்ட்ரோல அவ எடுத்துக்கலான்னு பார்த்தான்னா என்ன பண்றது? உங்களுக்கே தெரியும் அவங்க ஃபேமிலி பேங்க்ரப்ட் ஆகும்போது தான் அவ டவுரி மணிக்காக ஹீரோ மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அந்த மாதிரி இருக்கிற பர்சன் எப்படி சின்சியரா இருப்பா? அப்படின்ட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஆன்ட்டிக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப பார்த்து கத்துற சத்தம் கேட்குது. பாருங்க உங்க பையன அவ புல்லி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னு போய் பார்த்தா, அங்க ஹீரோக்கு அவ மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்குது? அப்படின்னு கேட்டா, ரீசெண்டா சில மசாஜ் டெக்னிக்ஸ் தான் கத்துக்கிட்டு இருந்தேன். அதான் அவன் மசில லூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு எதுவும் பண்ணணுமா ஆன்ட்டி? அப்படின்னு கேட்டா, இல்ல, இல்ல எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு அவங்க ஓடிட்டாங்க. நீ பார்த்தல்ல அவ என் பையன எவ்வளோ கேர் பண்ணிக்கிறான்னு அப்படின்னு சொன்னா, இல்ல ஆன்ட்டி ஒரு சில மேட்டர வச்சு நீங்க அவள ஃபுல்லா நம்பிறக்கூடாது அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி உனக்கு இப்போ நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீங்க அவள ஃபுல்லா நம்பாதீங்க. அவளோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் அவளோட ரியல் இன்டென்ஷன உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கசின் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோ குளிச்சுட்டு வரும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் டீஸ் பண்ணிட்டு இருந்தா, "ஏய் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத எனக்கு டயர்டா இருக்கு" அப்படின்னு சொல்றா. ஹீரோ இப்போ உடனே மொபைல் எடுத்து 3,00,000 அமௌண்ட் சென்ட் பண்ணதும் அவளுக்கு மெசேஜ் வருது. உங்களுக்கு 3,00,000 கிரெடிட் ஆயிருக்குன்னு. அத கேட்டு இப்போ ஹாப்பியா முழிக்கிறா. ஹீரோ பார்த்துட்டு, "என்ன நீங்க ஷேர் போடாம இருக்கீங்க?" அப்படின்னு அவ ஷையா ஃபீல் பண்றா. "சரி மாஸ்டர், உங்களுக்காக நான் என்ன பண்ணட்டும்?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு வயிறு பசிக்குது" அப்படின்னு அவன் சொல்றான். "உடனே நான் போய் ரெடி பண்றேன்" அப்படின்னு ஹீரோயின் கிச்சனுக்கு போயிட்டா. கடகடன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கா. குக்கிங் ஸ்கில் மட்டும் தான் இல்ல. இருந்தாலும் 3,00,000 1 மீல் தான் ரெடி பண்ண போறா. அப்போ இது கிரேட் டீல் தான் அப்படின்னு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு அவ குக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ இங்க இருந்து அதெல்லாம் ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ உங்களுக்காக எல்லாமே ரெடியா இருக்கு. அபி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு அவ சொல்றா. அந்த டைம் அம்மாவும் அங்க வராங்க. அம்மாவை பார்த்ததும் ஹீரோ மறுபடியும் ஃபுல் மாதிரி ஆக்ட் பண்றான். சர்வன்ட் லேடி அதை பார்த்துட்டு ஹீரோ கேட்டாங்கிறதுக்காக மிட் நைட்ல கூட ஹீரோயின் ஸ்பெஷலா இவ்வளோ டிஷ்ஷஸ் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை அப்ரிஷியேட் பண்ணா. ஆன்ட்டிக்கும் ஹீரோயின் மேல இருந்த குட் இம்ப்ரெஷன் இன்க்ரீஸ் ஆகுது. கசின் என்கிட்ட வந்து என்னெல்லாம் சொன்னா, என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? அவ என் பையனை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா அப்படின்னு அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து கசின் கிட்ட போய் காமிக்கிறாங்க. இங்க பாரு என் மருமகளை, என் பையனுக்காக மிட் நைட்ல இருந்துச்சு இந்த டிஷ்ஷஸ்லாம் அவனுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா, ஆன்ட்டி இதெல்லாம் நடிப்பு, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு இதுல எங்க நடிப்பு தெரியுது? எனக்கு அவளோட ட்ரூ லவ் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சோசியல் மீடியால போடுறாங்க. என்னோட ஸ்வீட் டாட்டர் இன்லா அப்படின்னு டேக் பண்ணி விட்டுருக்காங்க. ஹீரோயின் அத பார்க்குறா. இங்க பாருங்க அம்மா என்ன சோசியல் மீடியால டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அத பார்த்து சந்தோஷப்படுறா. ஹீரோ இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுல என்ன சாஸ் ஆட் பண்ணியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நெக்ஸ்ட் டைம் அவாய்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்ல அத ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிறா. அடுத்து டீ குடிச்சு பார்க்குறான். எனக்கு 80% ஹாட்டா இருந்தா தான் பிடிக்கும். இது 70% ஹாட்டா இருக்கு. இதெல்லாம் டேஸ்ட் கரெக்ட்டா இருக்காது. நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கோ அப்படின்னு சொல்ல அதையும் ஹீரோயின் நோட் பண்ணிக்கிறா. வேற எதுவும் இருக்கா பாஸ் அப்படின்னு கேட்டா, அவன் பார்த்த லுக் விட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றா. வெளிய இருந்து ஆன்டி பார்க்குறாங்க. 2 பேரோட ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆகுது. அப்போ சீக்கிரமே எனக்கு கிராண்ட் சைல்டு வரும் அப்படின்னு அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க. மறுபடியும் கசின் கம்ப்ளைண்ட் பண்றதுக்குனே வரான். நீ மேன்மேன பத்தி இன்னொரு டைம் தப்பா சொல்றதா இருந்தா, நீ இங்க வரவே தேவையில்ல அப்படின்னு ஆன்டி கோவமா சொல்றாங்க. நீங்க எப்படி அந்த பொண்ண நம்புறீங்க? அவ பண்றது எல்லாமே நடிப்பு தான் அப்படின்னு சொன்னா, நான் அவள நம்புறதுக்கு காரணம், அவ என் பையன நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறா. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாம அவன் கேட்குற எல்லாத்தையும் அவனுக்காக பண்ணி குடுக்குறா. மசாஜ் பண்றா, அவன டேக் கேர் பண்றா, எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றா. அப்படிப்பட்ட பொண்ண என்னால எப்படி சந்தேகப்பட முடியும்? அப்படின்னு ஆன்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் சர்வன்ட் ஹீரோயினோட ரூம கிளீன் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும், கசின் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க ஆன்டி. இப்போ நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஹீரோட ரூமுக்கு போயிட்டு அங்க உள்ள திங்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பண்ற? இது என் பையனோட ரூம். இதெல்லாம் ரூடா இல்லையா? அப்படின்னு கேட்டா, எனக்கும் தெரியுது. ஆனா நான் ஹீரோயினோட ரியல் ஃபேஸ உங்களுக்கு காமிக்க போறேன். அப்படின்னு அங்க உள்ள திங்ஸ்ல ஏதாவது ஹீரோயின் வச்சிருக்காளா? அப்படின்னு தேடிட்டு இருக்கான். அப்போ ஒரு டைரிய பார்த்ததும், கண்டிப்பா அவளோட பிளான் எல்லாத்தையும் இதுல தான் எழுதி வச்சிருந்திருப்பா. அப்படின்னு ஆன்ட்டிட்ட குடுக்குறான். ஆன்ட்டி அத செக் பண்ணி பார்க்குறாங்க.
பார்த்தா ஹீரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கா. அதுல ஹீரோயின், "இந்த வேர்ல்டுலயே எனக்கு புடிச்ச பெர்சன் ஹாப்பி தான். அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியா இருக்கு." அப்படின்னு அவளோட பேங்க் பேலன்ஸ பார்த்துட்டு சந்தோஷமா எழுதியிருந்திருப்பா. அதை இப்ப ஆன்டி பார்த்துட்டு, "என்ன ஒரு நல்ல மருமகள். இவள போய் நான் சந்தேகப்பட்டேனே!" அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. "இங்க பாரு, உன் கண்ண தொறந்து நல்லா பாரு. என் மருமக என் பையன அவ்ளோ லவ் பண்றா. நான் அவள ஸ்டாப் பண்ணுவேன்னு நினைக்காத. நாளைக்கு தான் அவளோட ஃபர்ஸ்ட் டே கம்பெனில. நீ ஏதோ அவளுக்கு பிரச்சனை குடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அப்புறம் ஒண்ண நான் சும்மா விட மாட்டேன்." அப்படின்னு ஆன்டி இப்ப அவன வார்ன் பண்றாங்க. ஹீரோ அவள கூட்டு போயிட்டு, "அங்க பாரு, அவன் தான் மிஸ்டர் வாங். அவன் தான் கம்பெனியோட ஃபினான்ஸ் மேனேஜர். அவன இம்ப்ரெஸ் பண்ணி அவனோட ரைட் ஹேண்ட் பெர்சனா நீ இருக்கணும்." அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "என்னோட டைப்க்கு நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். எனக்கு மத்தவங்களுக்குலாம் ஐஸ் வைக்கிறது பிடிக்காது." அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் கார்ட் எடுத்து நீட்டுனதும், "இது ஈஸி டாஸ்க். இத நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு அவ சொல்றா. வீட்டுக்கு வந்த பிறகு, "உங்க ஹெட் ஹர்ட் ஆச்சுல்ல? டாக்டர் சொல்லியிருக்காங்க மசாஜ் பண்ணி விட்டா சீக்கிரமே சரியாகும்னு. நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்." அப்படின்னு அவளே வாலண்டியரா வந்து மசாஜ் பண்ணிட்டு இருக்கா. "என்ன இது? நாளைக்கு உனக்கு ஒர்க் இருக்கு. இன்னைக்கு லேட் டைம் ஆயிருச்சு. இப்போ வந்து எனக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்க. காரணம் இல்லாம பண்ண மாட்டாளே!" அப்படின்னு அவளுக்கு அமௌண்ட் அனுப்பி விடுறான். அவளும் ஹாப்பியா மசாஜ் பண்றா. "இதெல்லாம் நான் முந்தியே பண்ணியிருக்கேன் தானே. ஸ்கூல் படிக்கும்போது கூட உங்களுக்கு ஒரு டைம் தலையில காயம் படும்போது நான் தானே மசாஜ் பண்ணேன்." அப்படின்னு அவ சொல்றா. அப்போ ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோ ஹீரோயின சைட் கிக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். பால் விளையாடும்போது பால பொறுக்கிட்டு வர்றது தான் ஹீரோனோட வேலை. அப்ப அந்த பால தூக்கி போடும்போது அது தெரியாம ஹீரோட தலையில பட்டு அதுல வீக்கமும் ஆயிருது. ஸோ மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கும்போது, "இவனுக்கு டிசீனஸ் இல்ல வாமிட் வர மாதிரி இருந்தா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருங்க." அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவ பார்த்தா அவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும், "நான் உங்களுக்கு ரப் பண்ணி விடுறேன் சரியாயிரும்." அப்படின்னு பக்கத்துல போய் மசாஜ் பண்றா. அப்போ அவன் கண்ணுல கோவம் மட்டும் தான் தெரியுது. ஹீரோயினுக்கு வேற பயமா இருக்கு. "நான் வேணா நெக்ஸ்ட் செமஸ்டர்ல உங்களோட ஹோம்வொர்க் எல்லாத்தையும் நானே கம்ப்ளீட் பண்றேன்." அப்படின்னா அவன் சரின்னு சொல்லிட்டான். ஐயையோ! வாய குடுத்து நானே மாட்டிக்கிட்டேனா! அப்படின்னு அப்புறம் தான் ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கா. அதுலேருந்து ஹீரோ அவனோட ஒர்க் எல்லாத்தையும் ஹீரோயின தான் பண்ண வைக்கிறான். அவகிட்ட போய் குடுத்துட்டு, "டைம்க்கு கரெக்ட்டா என்னோட ஒர்க்க சப்மிட் பண்ணியிருக்கணும். இல்ல நீ அவ்வளோதான்." அப்படின்னு அவள மிரட்டிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சுட்டு, "உங்களுக்கு ஏன் எப்ப பார்த்தாலும் தலையிலயே அடிபடுது?" அப்படின்னு பக்கத்துல போய் கேட்கிறா. சடனா ஹீரோ அவள பிடிச்சு இழுக்குறான். பக்கத்துல போய் கிஸ் பண்ண போறான். ஆனா ஹீரோயின் கை வச்சு ஸ்டாப் பண்றா. "ஏய்! நீ என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டா, "நான் உன்ன டெஸ்டிங் பண்ணேன். உனக்கு என் மேல எதுவும் இம்ப்ராப்பரான தாட்ஸ் இருக்கான்னு பார்த்தேன்." அப்படின்னு அவன் சொல்றான். "சீ! அதெல்லாம் கிடையாது." அப்படின்னா, இப்போ அடுத்து ஃபைல குடுக்குறான். "இதான் உன்னோட ஆன்போர்டிங் டாக்குமெண்ட். கம்மியா பேசி அதிகமா அப்சர்வ் பண்ணு. நம்மளோட மிஷன மறந்துறாத." அப்படின்னு நெக்ஸ்ட் டே அவள கம்பெனிக்கு அனுப்பியாச்சு. அவளும் போய் இறங்குனதுமே ஹீரோக்கு கால் பண்ணி, "பாஸ், உங்களோட லாயல் சப்பார்டினேட் நான் கம்பெனிக்கு வந்துட்டேன்." அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைம் என்னோட இன்டர்ன் ஜாயின் பண்றதுக்கு வரா. ஹீரோயின பார்க்காம அவள இடிச்சுட்டு போக டாக்குமெண்ட் எல்லாம் கீழ விழுந்துருச்சு. "இந்த பொண்ணு எவ்ளோ ரூடா இருக்கா! தட்டி விட்டு சாரி கூட கேட்காம போறாளே!" அப்படின்னு பின்னாடியே ஹீரோயின் பேசுறதுக்கு போறா. ஆஃபீஸ்ல ஹீரோட ஒய்ஃப வெல்கம் பண்றதுக்காக ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லா ஒர்க்கர்ஸும் வந்து நிக்கிறாங்க. ஃபினான்ஸ் மேனேஜரும், "யங் மேடம், உங்கள வெல்கம் பண்றதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்." அப்படின்னு சொல்ல, "உங்களுக்கு அதுக்குள்ள என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சிருச்சா? நான் கூட லோ கீல தான் இருக்கும்னு நெனச்சேன். பட் எனக்காக இவ்ளோ பெரிய செட்டப் பண்ணியிருக்கீங்க." அப்படின்னு ஹீரோயின் ஷையா ஃபீல் பண்றா. ஆனா அந்த மேனேஜர் பக்கத்துல உள்ள பொண்ண தான் பார்த்துட்டு இருக்காங்க. "உங்களோட லெவலுக்கு இந்த இன்டர்ன் பொசிஷன்லாம் ரொம்பவே கம்மி. அதனால தான் உங்களுக்காக பிரைவேட் ஆஃபீஸ் ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்." அப்படின்னு அந்த பொண்ண வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் அவங்க சொல்றதுல பெருசா ஐடியா இல்ல. மேபி கசின் தான் எனக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி இருந்திருப்பான் அப்படிங்கிற மாரி அவ நெனச்சுக்கிறா. ஹீரோயினும், "நீங்க என்ன பண்றீங்க? அவ ஒண்ணும் ஹீரோட ஒய்ஃப் கிடையாது." அப்படின்னு சொன்னா, "அப்புறம் நீ ஏன் எங்க பாஸோட ஒய்ஃபு? நீ எப்படி வந்திருக்க பாரு. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வந்திருக்க. பாஸ் லேடினா அவங்ககிட்ட எத்தன கார் இருக்கும். இவங்கள பாரு, இவங்களோட அவுட்ஃபிட் காஸ்ட் மட்டுமே 6 டிஜிட்ல இருக்கும்." அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கான். அந்த டைம் ஹீரோட அம்மாவும் கால் பண்றாங்க. "என் மருமக வந்துட்டாளா? அவள வாமா வெல்கம் பண்ணி நல்லா பார்த்துக்கணும். அவள யாரும் புல்லி பண்ணாம பார்த்துக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மேடம். ஆல்ரெடி அவங்களுக்காக தனியா ஆஃபீஸ் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் உங்களுக்காக பார்த்து அரேஞ்ச் பண்ணி குடுக்குறேன். நீங்க எதுக்கும் வொரி பண்ண வேண்டாம்." அப்படின்னு மேனேஜர் சொல்றாங்க. அப்ப அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்து, "இவளும் நியூ இன்டர்ன் தானே. இவளுக்கு எதுவும் நீங்க ஒர்க் அசைன் பண்ணியிருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டா, "இன்னும் எதுவும் அரேஞ்ச் பண்ணல." அப்படின்னு சொன்னதும், "அப்போ நான் இவள என்னோட அசிஸ்டன்ட் எடுத்துக்கவா? எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை." அப்படின்னு கேட்டதும், "சரி மேடம்." அப்படின்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. "நான் இங்க கம்பெனில தான் செட்டில் ஆயிட்டேன். இந்த ஆஃபீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு." அப்படின்னு அவ சொல்றா. "சரி, அந்த சூமன் வந்துட்டாளா?" அப்படின்னு கேட்டா, "அவ ஆன்போர்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டா. அவளுக்கு நான் ஹீரோட ஒய்ஃப்ன்னு தெரியும். ஆனா எதுக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணல?" அப்படின்னு கேட்டா, "அதுக்கு காரணம் இருக்கு. வீட்லயே நாங்க பேசிக்கிட்டது தான். அவளோட ஐடென்டிட்டி கம்பெனில ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ அவளாவே எல்லாத்தையும் வெளிய சொன்னான்னா, அப்புறம் அவ கம்பெனிக்கு வர முடியாது. அதுக்காக தான். நீ எதுக்கும் அவள நல்லா வாட்ச் பண்ணிட்டு இரு."
அப்படின்னு சொன்னா, "நீ எதுக்கும் ஒரி பண்ணாத. நான் அவள உனக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறேன்." அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அடுத்தவங்க வரா. ஆன்போர்டிங் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் எதுவும் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் குவார்ட்டரோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணி வேணும். அப்படின்னு அவ கேட்குறா. சரி பண்ணிரலாம் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தா, ஃபைல்ஸ் ரொம்பவே நெறைய இருக்கு. இவ்வளவா? அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. நம்ம ஏன் இத சிஸ்டம்ல பண்ணக்கூடாது? அதுனா ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு கேட்டா, அதுல ஒரு பிரச்சனை. லாஸ்ட் குவார்ட்டரோட கிளவுட் டேட்டா எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு அவ கையில ஃபைல குடுத்து அனுப்புறாங்க. ஒர்க் அதிகமா இருந்தாலும் அவ மோட்டிவேட்டடா இருக்கா. ஹீரோ கால் பண்ணி, "இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே கம்பெனில ஜாயின் பண்ணேன். அதுக்குள்ள லேட் நைட்லாம் ஒர்க் பண்றியா?" அப்படின்னு அவன் கேட்குறான். "என்னோட கோல் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு அவ சொல்றா. "நீ இன்னைக்கு தான் கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்க. ஸோ உன் கையில கோல் டேட்டாலாம் குடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு பில்டப் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொன்னா, "கோல் டேட்டாவா முக்கியம்? ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா கூட எனக்கு போதும்." அப்படின்னு ஹீரோயின் அவளோட ஒர்க்க பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் சப்மிட் பண்ணணும்னு சொன்னதுனால நைட் ஃபுல்லா உட்காந்து ஒர்க் பண்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து, இப்ப எல்லாருக்குமே அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏத்தாப்புல காஃபி வாங்கி கொண்டு வந்து குடுக்குறா. மேனேஜரும் அவள பார்த்துட்டு "இங்க வா" அப்படின்னு கூப்பிட்டா, "உங்களுக்காக ஸ்பெஷலா ஸ்டார்பக்ஸ்லேருந்து வாங்கியிருக்கேன்." அப்படின்னு அத குடுக்குறா. "சரி ஐஸ் போட்டியா?" அப்படின்னு கேட்டா, "அத எப்படி மிஸ் பண்ணுவேன்? டேஸ்ட் கரெக்ட்டா இருக்கும் பாருங்க." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. மேனேஜரும் அவள அப்ரிஷியேட் பண்ணிட்டு, "உனக்கு எதுவும் பிரச்சனைனா என்ன வந்து பார்க்க வா சரியா? நான் ஹெல்ப் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படியே டீம் கூட கொஞ்சம் கொஞ்சமா மெர்ஜ் ஆயிரணும் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் அவளோட ஹெட் அங்க வர, "என்ன மேடம் உங்களுக்கும் டீ வேணுமா?" அப்படின்னு அவ கேட்குறா. "என்ன நீ ரொம்பவே ஃப்ரீயா இருக்க போல. இங்க நான் ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுக்க தான் வந்தேன். நம்ம டிபார்ட்மெண்ட்டோட அட்மாஸ்பியர இம்ப்ரூவ் பண்றதுக்காக இன்டர்ன்ஸ என்னைய கிளீன் பண்ண வைக்கலான்னு இருக்கேன். அவங்க டேன் எடுத்து அவங்க ஷிஃப்ட் படி கிளீன் பண்ணிக்கட்டும்." அப்படின்னு அவ சொல்றா. "இங்க இருக்கிற ஒரே ஒரு இன்டர்ன் நான் தான். அப்போ என்னதான் வேணும்னே நீங்க டார்கெட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்டா, "அது அவ்ளோ கிளியராவா தெரியுது." அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கா. "எனக்கு தான் ஆல்ரெடி நெறைய ஒர்க் இருக்கே." அப்படின்னு கேட்டா, "உன்னால பண்ண முடிஞ்சா பண்ணு. இல்லன்னா கம்பெனிய விட்டு வெளிய போ." அப்படின்னு அவ சொல்லிடுறா. சரின்னு இப்ப அந்த வேலைய ஹீரோயின் தான் இழுத்து போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா. "என்னப்பா பாத்தியா? இப்போ சாட்டிஸ்ஃபைடா?" அப்படின்னு கசின்கிட்ட கேட்டா, "ஓகே தான். பட் இன்னும் அவளுக்கு நெறைய வேல குடு." அப்படின்னு கசின் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயின் பண்ற ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். "என்ன பாஸ் உங்க ஒய்ஃப இந்த மாரி புல்லி பண்றத நீங்க பார்த்துட்டு இருக்க போறீங்களா?" அப்படின்னு கேட்டா, அவ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். அவ மேல எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்மூத்தா போகும். அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின பார்த்து நீ கம்பெனில ஜாயின் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. எதுவும் ப்ராக்ரஸ் இருக்கா? அப்படின்னு கேட்டா, எனக்கு டயர்டான பாடி தான் இருக்கு. அப்படின்னு அவ சொல்றா. நீ ஒரு யூஸ்லெஸ் அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டான். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? என் ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ணக்கூடாதா? உன்னோட ஒய்ஃப்ன்னு அங்க ஒருத்தி உட்காந்துக்கிட்டு என்கிட்ட வேலை மேல வேலை வாங்கிட்டு இருக்கா. மாப் போட சொல்றா, கிளீன் பண்ண சொல்றா. அது போக எக்ஸ்ட்ரா வேலை வேற பார்க்க சொல்றா. இதெல்லாம் நான் எப்படி பண்றது? அப்படின்னு அவ கம்ப்ளைண்ட் பண்றா. அப்புறம் கார்ட பார்த்ததும் தான் அவ காம் டவுன் ஆகி அமைதியாயிட்டா. நெக்ஸ்ட் மந்த் கம்பெனி மீட்டிங் இருக்கு. அதுக்கு முன்னாடி அங்கிளுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி குடு. அவங்க கம்பெனி மணியே கையெழல் பண்ண மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். நான் ஒரு இன்டர்ன் என்கிட்ட எப்படி அதுக்கான எவிடன்ஸ்லாம் கிடைக்கும்? நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டா, அதான் உங்க ஃபினான்ஸ் மேனேஜர் இருக்கார்ல, அவரோட கம்ப்யூட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது ரொம்பவே ரிஸ்கியா தெரியுதுப்பா. இந்த அமௌண்ட்ட வேணாலும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோயின் ரிட்டர்ன் பண்றா. இங்க பாரு, என் அங்கிளோட கைக்கு மொத்த கம்பெனியும் போச்சுன்னா, அப்புறம் உன்னோட ஃபேமிலியும் பேங்க்ரப்ட் ஆயிரும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். பரவாயில்ல இருக்கட்டும். என் அப்பா, என் பிரதர் 2 பேருக்குமே பிசினஸ் நாலேஜ்லாம் அந்த அளவுக்கு இல்ல. பேங்க்ரப்ட் ஆனா ஆகட்டும் அப்படின்னு அவ சொல்றா. நீ இன்னொரு மேட்டரையும் திங்க் பண்ணி பார்க்கணும். என் அங்கிளோட கண்ட்ரோல் கீழ எல்லாமே வந்துருச்சுன்னா, உன்னோட பிரெக்னன்சி ஸ்கேமும் வெளிய வந்துரும். அப்புறம் என் ஃபேமிலில இருந்து உனக்கு ஒத்த பைசா கிடைக்காது. அப்புறம் உன்னால சர்வே பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, ஐயய்யோ! அது மட்டும் முடியாது. சரி 1 மந்த் இருக்குல்ல, அந்த மீட்டிங்ல உங்க அங்கிளுக்கு நானே எண்டு கார்டு போடுறேன். அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நடக்கும்போது ஹீரோ மேல ஸ்லிப் ஆகி விழுந்துட்டா. ஆன்ட்டி அந்த டைம் வராங்க. உங்களுக்காக சூப் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு வந்தா, 2 பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ! நான் வந்து உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பட் என்ன பெட்ல போய் பண்ணுங்க. இங்க இருந்தா கோல்டு பிடிச்சுக்க போகுது. அப்படின்னு அவங்க டீஸ் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினுக்கு தான் கொஞ்சம் எம்பரசிங்கா இருக்கு. மேனேஜர் ஒர்க் டென்ஷன்ல இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே பேச்சு குடுக்குறா. நீங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிற மாதிரி இருக்கு. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இது கம்பெனியோட முக்கியமான டாக்குமெண்ட். என்னாலே சார்ட் அவுட் பண்ண முடியலன்னா, உன்னால மட்டும் எப்படி முடியும்? அப்படின்னு மேனேஜர் கேட்குறாங்க. எனக்கு எப்பவுமே சேலஞ்சிங்கா ஒண்ணு பண்றது தான் பிடிக்கும். நீங்க வேணா என்கிட்ட குடுத்து பாருங்க. நான் ட்ரை பண்றேன். கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. சரி எனக்கு நியூ பீப்பிள்க்குலாம் சான்ஸ் குடுக்குறது ரொம்பவே பிடிக்கும். அப்படின்னு மேனேஜர் தன்னோட ஒர்க்க ஹீரோயின் கையில குடுக்குறாங்க. இத அங்கிளும், கசினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவ கம்பெனில ஜாயின் பண்ணி 1 மந்த் ஆகுது. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல. எந்த ஒர்க்கா இருந்தாலும் கேட்டு பண்றா.
அப்புறம் டீமுக்குள்ள நல்ல மெர்ஜ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அகைன்ஸ்டா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கசின் சொல்றான். சீக்கிரமே ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் வருது. ஸோ இவ கையில எதுவும் கிடைக்க கூடாது. அவ என்ன பண்ணாலும் டீப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. அடுத்து ஹெட் வந்து இது ரொம்பவே முக்கியமான ப்ராஜெக்ட். இதுக்கு நீ தான் ரிப்போர்ட் ரெடி பண்ற. ஷேர் ஹோல்டர் மீட்டிங்ல நீ தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினதை பார்த்துட்டு நான் மட்டும் தான் சப்மிட் பண்ணணுமா? இது கஷ்டமாச்சே அப்படின்னு அவ கேட்குறா. அப்போ உன்னால முடியாதா? அப்போ நீ தான் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. ஹீரோயினுக்கு கோவமா இருந்தாலும் அவ டெடிகேட்டடா உட்காந்து ஒர்க் பண்றா. என்ன இந்த ரிப்போர்ட் தானே, இதையும் பண்றேன், இது கூடவே நீங்க பண்ண பேட் டீட்ஸையும் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் மீட்டிங் நடக்குது. ஹீரோயின் தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறா அப்படின்னு சொன்னதும், ஆமா நான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறேன். அது கூடவே இந்த கம்பெனியில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்லாம் அவங்களோட பவரை எப்படி அபியூஸ் பண்றாங்கிறதையும் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு அவ இப்போ பென்ட்ரைவ் ஓப்பன் பண்றா. பார்த்தா புஸ்ஸுன்னு காமிக் படமா வந்துட்டு இருக்கு. என்ன இது, ஷேர் ஹோல்டர் மீட்டிங் வந்து இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் ஹீரோயின் மேலே கோவப்படுறாங்க. இவங்க தான் நம்ம பாஸோட ஒய்ஃபு, கம்பெனியில் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கிள் போட்டு கொடுக்குறாங்க. நீ பாஸோட ஒய்ஃபுங்கிறதுனால ஆஃபீஸ் ஹார்ஸில் தான் ஒர்க் பண்ணாமல் தூங்கிக்கிட்டே இருப்ப, இப்போ வந்து மீட்டிங்கில் இந்த மாதிரியே பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஹெட் அவகிட்ட கோவப்படுறா. ஏய் நான் இப்போ ஒர்க் பண்ணுற டைமில் தூங்குனேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது தான் அவளுக்கு ஒன்று ஞாபகம் வருது. லாஸ்ட் நைட் அவள் ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே தூங்கியிருப்பா. அப்போ தான் இவ வந்து பென்ட்ரைவை மாத்திட்டா போல அப்படின்னு ஹீரோயின் கெஸ் பண்றா. இதெல்லாம் அப்போ உன்னோட வேலை தானே, நீ தானே பென்ட்ரைவ் எடுத்திருக்க அப்படின்னு கேட்டா, உன்னோட அக்யூசேஷனுக்குலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது, உன்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அவ கேட்குறா. நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுலேருந்து நீ தான் ஹீரோட ஒய்ஃப்னு சொல்லி என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்த, இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ அங்கிளோட ஆள் தானே அப்படின்னு அவ கேட்குறா. என் அப்பாவெல்லாம் இந்த மேட்டரில் இழுக்காத அப்படின்னு கசின் வந்து பேசினா, நீங்க 3 பேரும் அப்போ ஒரே டீம் தானே, பட் என்கிட்ட பேக்கப் இருக்கே, இப்பவே உங்க எல்லாரையும் நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்னு ஹீரோயின் மொபைல் எடுக்கிறா. உடனே கசின் வந்து செல்ல பிடுங்கிடுறான். நீங்க வந்து என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் உன்னோட டியூட்டிஸ் எதையுமே ஒழுங்கா பண்ணல, ரெண்டாவது ஃபால்ஸ் ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க, இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லேயே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நீ பிரசிடென்ட்டோட ஒய்ஃபாவே இருந்தாலும் சரி, இனி இந்த கம்பெனில உனக்கு இடம் கிடையாது, வெளியே போ அப்படின்னு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அங்க வரான். போக வேண்டியது நீங்க தான் அங்கிள் அப்படின்னு அவங்க வந்து உட்காரான். அப்போ நீ ஸ்டூபிட் கிடையாதா, எங்க முன்னாடி ஆக்ட் தான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. நீங்க 2 பேருமே கம்பெனியோட மணியை கையாடல் பண்ணி ஆஃப் ஷோர்ல ஒரு கம்பெனியை பில்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான எல்லா எவிடன்ஸும் என் கையில இருக்கு. உங்க 2 பேரையும் நான் ஃபயர் பண்றேன். அப்புறம் போலீஸ்லயும் ஹேண்ட் ஓவர் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் இவ்வளவு நாள் கம்பெனிக்காக தான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்கேன். நீ சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு அங்கிள் கேட்குறாங்க. அப்பதான் ஃபினான்ஸ் மேனேஜர் வந்து அதுக்கான எவிடன்ஸை கொடுக்குறாங்க. இதுல நிறைய காப்பியும் இருக்கு அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் கையிலையும் கொடுக்குறாங்க. அப்போ நீங்களும் ஹீரோட ஸ்பை தானா அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, நம்ம எப்பவுமே ஜஸ்டிஸ் பக்கம் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்போ எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்த பிறகு ஷேர் ஹோல்டர்ஸும் அங்கிள் திட்டுறாங்க. ஆனா அங்கிள் இதான் ஃபேக்கு, அவன் எல்லாத்தையும் ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ப்ளேம் பண்றாங்க. இது மட்டும் இல்லை, இதை விட நிறைய இருக்கு அப்படின்னு அடுத்த ஒரு வீடியோ ப்ளே பண்றாங்க. அதுல அங்கிள் ஒரு மேன் கூட டீலிங் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவை நீங்க சொன்ன மாதிரி கார் வச்சு ஏத்திட்டேன், அவன் இப்போ கோமாக்கு போயிட்டான், பேலன்ஸ் அமௌண்ட் தாங்க அப்படின்னு கேட்டா, அதுதான் அவன் இன்னும் சாகலைல்ல, எனக்கு ஆஃப் ஷோர் கம்பெனியை பில்ட் பண்ணுறதுக்கு இன்னும் மணி தேவைப்படுது, ஸோ ஹீரோ செத்ததும் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது கம்பெனி டேக் ஓவர் பண்ணுறது மட்டும் உன்னோட பிளான் கிடையாது, என் ஹஸ்பண்டையும் நீ கொல்ல பார்த்துருக்க அப்படின்னு ஹீரோன் கேட்குறா. இல்லை இல்லை, இந்த வீடியோ ஃபேக்கு, இப்போ தான் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுல, இது ஏஐ வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ நீ ஒத்துக்க மாட்டியா அங்கிள் அப்படின்னு டிரைவர் உள்ள கூப்பிடுறாங்க. அவன் வந்து அங்கிள் தான் என்ன இந்த மாதிரி பண்ண சொன்னது, ஹீரோ கார் இதே கொள்ள சொன்னது அவன் தான் அப்படின்னு எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்றான். அங்கிள் கோவமா போயிட்டு அவன் அடிக்க போறாங்க. என்ன வெயிட் பண்ணுங்க அப்படின்னா, இதெல்லாம் ஃபூயன்ஸோட வேலை தான், அவன் தான் இந்த மாதிரி ஆள் செட் பண்ணி சொல்ல வச்சிருக்கான், நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு அங்கிள் சொல்றாங்க. நீங்க பண்ண தப்புக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு, ஸோ யுவர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க. இப்போ ஹீரோவை பார்த்துட்டு, நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா, நான் உன்ட அங்கிள், என்ன நீ ஜெயிலுக்கு அனுப்புறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அப்போ நீ என் ஹஸ்பண்டை கொல்ல ட்ரை பண்ணியே, அது மட்டும் தப்பு கிடையாதா, அப்போ மட்டும் அவன் ஃபேமிலி கிடையாதா, இந்த மாதிரிலாம் ஹீரோ கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைக்கலாம்னு நினைக்காத, போலீஸ் அவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்போ அவங்க 2 பேரும் அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்து அவங்களோட சப்போர்ட்டர் ஒருத்தி இருக்கால, அவள் மட்டும்தான் வெயிட்டிங். ஸோ நீ தான் என்னோட ஒய்ஃபா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டா, இல்லை இல்லை கசின் தான் என்ன அந்த மாதிரி வர சொன்னா அப்படின்னு அவள் சொல்றா. நான் உன்னை ஃபயர் பண்ணுறேன், இனி என் கம்பெனிக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சுக்கோங்க மேடம், உங்களோட வேல்யூ தெரியாமல் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு ஹீரோயினையும் பார்த்து கெஞ்சிரா.
சரி ஓகே. நீ தானே எனக்காக கிளீனர்ஸ் எல்லாத்தையும் ஃபயர் பண்ண. ஸோ அந்த கிளீனர் வேலைய இனி நீயே பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. என் ஒய்ஃப் சொன்னது தான். இனி நீ இந்த கம்பெனியோட கிளீனர். அடுத்து ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னையிலேருந்து நான் தான் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண போறேன். இனி நம்ம கம்பெனியோட நியூ ஸ்டார்ட் ஆரம்பமாகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் அவசரமா லக்கேஜ் பேக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, ஏன்டா இப்படி சத்தம் கொடுக்காம வந்த, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. என்ன கில்ட்டியா ஃபீல் பண்றியா அப்படின்னு கேட்டா, எதுக்கு நீ அப்படி சொல்ற, நான் என்னோட திங்ஸ் மட்டும் தான் பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம டீலிங்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு உன் கம்பெனி கிடைச்சிருச்சு, எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஹீரோ கார் எடுத்து கொடுத்ததும் ஓகே டீலிங் எல்லாம் ஓவர், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் போக போறா. வெயிட் பண்ணு, நீ அமௌண்ட்டை வச்சுக்கலாம், ஆனால் நீ இங்கே தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு என்னாச்சு, உனக்கு எதுவும் ஃபீவரா அப்படின்னு தொட்டு பார்க்குறா. நீ நார்மல் தானே இருக்க, அப்புறம் என்ன சடனாக உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்ல போறியா அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறா. என்னை பார்த்தா உனக்கு பிளைண்ட் மாதிரியே தெரியுது, அதெல்லாம் கிடையாது, நம்மளோட அக்ரிமெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. பட் இனி நீங்கள் ஸ்டே பண்ணுற ஒவ்வொரு மாதமும் உனக்கு 2 மில்லியன் கொடுக்குறேன் கமிஷன் அப்படின்னு சொன்னால் ஹீரோயினும் ஓகே. பட் அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, ஜஸ்ட் நீ என் ஒய்ஃபாக இருந்து என் ஒய்ஃபோட டியூட்டிஸ் தான் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, அது என்ன டியூட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், நாளைக்கு நீ என் ஒய்ஃபாக வந்து வெல்கம் பார்ட்டியில் கலந்துக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு ஹீரோயின் டீல் அக்செப்ட் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட்டு ஹீரோக்காக தான் வெல்கம் பார்ட்டி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அவனை விஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட ரெக்கவரிக்காக. ஆன்ட்டி இதுக்கான ஃபுல் கிரெடிட் எல்லாத்தையும் ஹீரோயினுக்கு தான் கொடுக்குறாங்க. அவள் தான் என் பையனை நல்லா பார்த்துக்கிட்டா, அதனால தான் என் பையன் சீக்கிரமாக ரெக்கவரி ஆயிட்டான் அப்படின்னு அவளை தான் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேரோட மேட்சுமே நல்லா இருக்கு, சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் விஷ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆன்ட்டி, லாஸ்ட் டைமே நீங்கள் சொன்னீங்கல்ல ஹீரோயின் கன்சீவாக இருக்கான்னு அப்படின்னு இப்போ கசின் கேட்குறா. அது ஹாஸ்பிட்டலில் கொடுத்த ரிப்போர்ட் தப்பாயிருச்சு, அவ்வளோதான். அதுக்கு என்ன, என் மகனும் மருமகளும் நல்லாவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சீக்கிரமே குழந்தையும் கைக்கு வந்துடும் அப்படின்னு ஆன்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அங்கே ஒரு பொண்ணு வரா. இது மிஸ் ஜியா ஆச்சே, ஹீரோட ஃபியான்சி. 5 வருஷம் கழிச்சு ஹீரோ பார்க்க வந்திருக்கானா, மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை பேட்சப் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேசுனா, ஹீரோ அவளை பார்த்து பேசுகிறான். ஆன்ட்டி நீ என்னடா பார்த்துட்டு இருக்க, உனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் மிஸ் ஜியா, நான் உன்னை இங்கே இன்வைட் பண்ணவே இல்லையே, அப்புறம் நீ ஏன் வந்திருக்க அப்படின்னு கேட்டா, என்னை ஹீரோ தான் இங்கே இன்வைட் பண்ணா, அவன் என்கிட்ட பேசணும்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் நம்ம அங்கே போய் பேசலாம் அப்படின்னு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். ஆன்ட்டிக்கு செம கோவம். ஹீரோனை பார்த்துட்டு நீ கோவப்படாத, அவனை வீட்டில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆன்ட்டி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரியும். ஸோ 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னால் அவ செம்மையாக டென்ஷன் ஆகுறா. விடு விடு, ஜஸ்ட் எங்கள் மேரேஜ் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, நான் கேர் பண்ணுறது எல்லாமே மணியை தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இருந்தாலும் இதெல்லாம் நீ சும்மா விடக்கூடாது, அவன் உன்னோட ஹஸ்பண்ட், அப்போ அவனோட மணி உனக்கு தானே, அவன் இன்னொரு பொண்ணுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டா, ஆமால நீ சொல்கிறது கரெக்டு தான், அவனோட மணி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் அந்த பார்க்கு ஹீரோ வந்திருக்கான். ஏய் நான் உன் ஹஸ்பண்டை பார்த்தேன்னு நினைக்கிறேன், மிஸ் ஜியா கூட அந்த ரூமுக்கு போகிறான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் பின்னாடியே போகிறா. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ரெக்கவரி ஆயிருக்கான். மிஸ் ஜியா ரொம்ப வருஷம் கழிச்சு கண்ட்ரிக்கு ரிட்டர்ன் வந்திருக்கா. 2 பேருக்கும் டோஸ்ட் பண்ணி அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்களே, ஸோ கிராஸ் கப் டோஸ்ட் பண்ணும் அப்படின்னு அவங்கள சிற பண்ணிட்டு இருக்காங்க. உனக்காக மிஸ் ஜியாவை காத்துட்டு இருக்க வைக்கிற, நீ என்ன ஷையா ஃபீல் பண்ணுறியா, போ போ அங்கே போய் கிராஸ் கப் டோஸ்ட் பண்ண அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹபி அப்படின்னு ஹீரோனி பங்க வரா. ஸோ இந்த பொண்ணு தான் 300 மில்லியன் டவுரி கொடுத்து ஒய்ஃபாக வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஹீரோனை பார்க்குறாங்க. அங்கே ஹீரோட கசின் நிற்கிறா. சுமன் உனக்கு இங்கே என்ன வேலை, இது பிரைவேட் பார்ட்டி, இங்கே வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட எகிறா. ஹீரோயின் கண்டுக்காம ஹபி வா நம்ம வீட்டுக்கு போகலாம், உன்னை கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கும் அதை கேட்டு சந்தோஷமா இருக்கு. நீ கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டான், அவனுக்கு பிடிச்ச பர்சன் மிஸ் ஜியா தான், அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க, அவன் எப்படி அவளை விட்டு உன் கூட வருவான் அப்படின்னு கசின் திட்டிகிட்டு இருக்கா. அபி நீ இன்னும் ரெக்கவரி பீரியடில் தான் இருக்க, நீ அதிகமாக ட்ரிங்க் பண்ணக்கூடாது, இன்னைக்கு 20ஆம் தேதி ஆயிடுச்சு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அவளை கூப்பிட்ட. ஹீரோ இப்போ டென்ஷன் ஆகிட்டு கையை தட்டி விடுறான். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி நான் உனக்கு அலவன்ஸ் கொடுக்குற நாள், அதுக்காக தான் நீ என் தேடி வந்திருக்கேன், உனக்கு கொஞ்ச நேரம் கூட இந்த மணிக்காக வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு அவன் கோவப்படுறான். ஸோ நீயும் நான் மணிக்காக தான் வந்தேன்னு நினைக்கியா அப்படின்னு கேட்டா, அவன் இப்போ கார்டை கொடுக்குறான். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போதே என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு அவளை அங்கேருந்து போக சொல்ல, அவளும் ஓகே
நீ என்ன அந்த மாதிரி தான் திங்க் பண்றனா? சரி ஓகே. நான் கோல்ட் டிக்கராவே இருந்துட்டு போறேன். அப்படின்னு அவ கிளம்ப போறா. போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 20ஆம் தேதி நம்ம கல்யாணம் நடந்து இன்னையோட 9th மந்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. ஹீரோக்கு அத கேட்ட பிறகு நான் தான் அவளோட ஃபீலிங்ஸ ஹர்ட் பண்ட்டனோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. வெளிய வந்தா ஃப்ரெண்டு, "ஏய் உனக்கு என்னாச்சு? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? நீ எதுவும் ஹர்ட் ஆயிட்டியா?" அப்படின்லாம் கேட்டா, "அதெல்லாம் இல்ல. இங்க பாரு. நான் மணி வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு கார்ட காமிக்கிறா. ஃப்ரெண்டு சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறா. "ஏய் வாய் மூடு வெளிய கேட்டுற போது" அப்படின்னு அவள ஆஃப் பண்ணா. "ஏய் உண்மைய சொல்லு. உனக்கு ஹீரோ மேல எதுவும் ஃபீலிங்ஸ் வந்துருச்சா?" அப்படின்னு கேட்டா, "சான்ஸே கிடையாது. அந்த மாரி அரகன்ட் மேன் மேல எனக்கு எப்படி ஃபீலிங்ஸ் வரும்? வா இத வச்சு நான் உனக்கு நாளைக்கு ட்ரீட் குடுக்குறேன்." அப்படின்னு ஃப்ரெண்ட ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறா. உன்ன மாதிரி ஒரு ரிச் லேடிய ஃப்ரெண்டா வச்சிருக்கிறது எனக்கு எவ்ளோ பிளெஸ்ஸிங் தெரியுமா? இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் நான் வர முடிஞ்சிருக்கு. டிஷ்ஷஸ்லாம் சூப்பரா இருக்கு. இதெல்லாம் தனியா வந்தா என்னால கண்டிப்பா அஃபோர்ட் பண்ணவே முடியாது. அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. "நீ இத ட்ரை பண்ணி பாரு. இது நான் ஹீரோவோட அம்மா கூட சாப்பிட்டுருக்கேன். சூப்பரா இருக்கும்." அப்படின்னு ஃப்ரெண்டுக்கு அவ ஊட்டிலாம் விடுறா. அவளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. "இத இப்படியே விடக்கூடாது. நான் சோசியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணுவேன்." அப்படின்னு அத இப்ப ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஹீரோவோட கசினுமே வரா. "யார் இந்த புவர் பீப்பிள்ன்னு பார்த்தேன். அது நீதானா?" அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின பார்த்து சொல்ல, "நானே ஏதோ டாக் வந்துச்சுன்னு பார்த்தேன். அது நீயா?" அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு இவ பேசிட்டு இருக்கா. "என்னையா டாக்குன்னு சொன்ன?" அப்படின்னு அவ கோவப்படுறா. அந்த டைம் சர்வன்ட் வந்து, "நீங்க கேட்ட டக் சூப் ரெடி ஆயிடுச்சு." அப்படின்னு அத வந்து சர்வ் பண்றாங்க. "நீ ஏன் ஆர்டர் பண்ண? இதோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? உன்னாலலாம் இத கண்டிப்பா அஃபோர்ட் பண்ண முடியாது." அப்படின்னு சர்வன்ட் கிட்ட, "இத என்னோட டேபிளுக்கு மாத்தி வைங்க." அப்படின்னு சொல்றா. "இத நான் தான் ஆர்டர் பண்ணேன். உனக்கு எதுக்கு குடுக்கணும்?" அப்படின்னு கேட்டா, "ஆர்டர் பண்ணா அதுக்கு பே பண்றதுக்கு மணி வேணும். அது உன்கிட்ட இருக்கா? அப்புறம் உங்க மேனேஜ்மென்ட்க்கு என்னாச்சு? இது ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட் தானே. இங்க எப்படி இந்த மாதிரி லோ கிளாஸ் பீப்பிள்லாம் வந்திருக்காங்க. ஒழுங்கா இத கொண்டு போய் என்னோட டேபிள்ல வையி." அப்படின்னு அவ கேட்கிறா. சர்வன்ட் இந்த டைம் நான் கசினோட டேபிளுக்கு இத மாத்தி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்றா. "என்ன இது ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் சர்வ். நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன்." அப்படின்னு கேட்டா, "அப்படி கிடையாது. அவங்க எங்க ரெஸ்டாரண்டோட கோல்டு கார்ட் மெம்பர். அதனால ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் குடுப்போம். உங்கள பார்க்க மெம்பர் மாரி தெரியல. ஸோ நீங்க இத விட்டு குடுத்து தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி அவ சொல்றா. "இதெல்லாம் அநியாயமா இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் கேட்டா, "நீ ஃபர்ஸ்ட் புரோக்கன் பெர்சனா இருக்க. அதனால மத்தவங்க உன்ன லுக் டவுன் பண்ணி பார்த்தா, அதுக்கு நீ அவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. உன்னோட தகுதி அவ்வளோதான்." அப்படின்னு கசின் பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்து ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வரான். அத ஹீரோயின் நோட் பண்ணி வச்சுக்கிறா. "சரி ஓகே. நான் இத உனக்கே விட்டு குடுத்துடுறேன்." அப்படின்னா, "இப்போவாது உனக்கு புரிஞ்சுச்சே." அப்படிங்கிற மாரி கசின் திமிரா பேசிட்டு இருக்கா. "சாரி என் தகுதி தெரியாம நான் தான் உன்கிட்ட ரூடா பிஹேவ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோ." அப்படின்னு கிளாஸ்ல இருந்து தண்ணி எடுத்து அவ மேல அவளே ஊத்திக்கிறா. கிளாஸ மட்டும் கசினோட கையில குடுக்குறா. "அதான் நான் சாரி கேட்டேன்ல. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. நான் வேணா நீல் டவுன் போடுறேன்." அப்படின்னு ஹீரோயின் முட்டி போட போறா. ஹீரோ சத்தம் கேட்டு அங்க வரான். வந்து ஹீரோயின தூக்கி விட்டு, "உன்னை யார் இப்படி பண்ணா?" அப்படின்னு கேட்டா, "இதுல உன் கசினோட தப்பு இல்ல. நான் தான் அவ கூட ஃபுட்டுக்காக சண்டை போட்டேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்றா. "இதெல்லாம் நீ ஏன் பண்ண?" அப்படின்னு கசின பார்த்து கோவப்பட்டா, அவ "எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படின்னு சொல்றா. "நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். உன்னோட கையில தான் கிளாஸ் இருக்கு." அப்படின்னா, "இல்ல இது நான் எடுக்கல." அப்படின்னு அத கீழ வைக்கிறா. ஹீரோயினும், "நீங்க கசின் கிட்ட ரூடா பேசாதீங்க. இது என்னோட தப்பு தான். அவ இத வேணும்னு பண்ணல. அவ மிஸ் ஜியாக்காக இத பண்ணா. லைட்டா நான் சின்ன ஹர்ட் ஆனேன். இதுல எனக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாரி அவ பேசிட்டு இருக்கா. "நீ என்ன ஸ்டூபிடா? உன்ன அவ இவ்ளோ பேடா ட்ரீட் பண்ணியிருக்கா. ஆனா நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி கசின் மேலயே கோவப்பட்டுட்டு இருக்கான். அவளும், "சத்தியமா நான் இது பண்ணல. நீ வேணா சர்வன்ட் கிட்ட கேளு." அப்படின்னா, அவங்களும் கசின் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கோவத்துல இப்ப அந்த சர்வன்ட்ட ஃபயர் பண்றான். "உங்க மேனேஜர் எங்க? ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க்கர ஃபயர் பண்ணு. அப்புறம் இவளையும் விரட்டி விடுங்க. இனி உங்களோட செயின் ரெஸ்டாரண்ட் இதுலயுமே இவள நீங்க உள்ள அலோ பண்ணக்கூடாது." அப்படின்னு ஹீரோ சொல்றான். கசின் இப்ப கோவமா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஹீரோனோட பிளான் சக்சஸ் ஆயிருச்சு. "நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம். நீ, மிஸ் ஜியா, கசின் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு. இப்போ மிஸ் ஜியாக்கு இது தெரிய வந்ததுன்னா அவங்க அப்செட் ஆவாங்கல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணு அவங்க மிஸ்ட்ரீட் பண்ணாலும் நான் சேடா ஃபீல் பண்ணுவேன். வா நம்ம வீட்டுக்கு போலாம்." அப்படின்னு அவள வீட்டுக்கு கூட்டு போறான். ஹீரோக்காக ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொண்டு வரா. "இதெல்லாம் சீசனல் ஃப்ரூட்ஸ். ஸ்வீட்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா?" அப்படின்னு ஹீரோக்காக ஃபீட் பண்ணி விடுறா. ஸ்ட்ராபெர்ரி, ஆரஞ்சு அப்படின்னு ஹீரோ எது கேட்குறானோ அத எடுத்து குடுத்துட்டு இருக்கா. எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா என்ன காரணம் இல்லாம கவனிப்பு அதிகமா இருக்கே. என்ன எதுக்கும் கில்ட்டியா ஃபீல் பண்றியா? அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் இல்ல. எனக்காக இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான்." அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "என்னதான் கான்ட்ராக்ட் மேரேஜா இருந்தாலும் நீ என்னோட ஒய்ஃப். ஸோ உனக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்ல, "நீங்க எனக்கு பேக்கப்பா இருந்தீங்கன்னா, நான் எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்ல. நான் உங்களுக்கு ஷோல்டர் மசாஜ் பண்றேன்." அப்படின்னு மசாஜ் பண்ணி எழுந்திருக்கா. அப்போ தவறி அவன் மேல விழ 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின், "நான் வாஷ் பண்ண போறேன்." அப்படின்னு சொல்றா. "இல்ல வெயிட் பண்ணு. எனக்கு தெரியும் நான் உன்னோட ஹார்ட்ல இருக்கேன்னு. அப்படிதானே?" அப்படின்னு கேட்டா, "ஆமா நீங்க என்னோட ஹஸ்பண்ட். ஸோ
ஸோ என்னோட ஹார்ட்ல கண்டிப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஒவ்வொரு டைமும் நான் மணி குடுக்கும்போதெல்லாம், நீ உன்ன இன்சல்ட் பண்ற மாரி தானே ஃபீல் பண்ணியிருந்திருப்ப அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தா, எனக்கு எல்லாம் தெரியும். இனி நான் உனக்கு மணி குடுக்க போறதில்ல. அதுக்கு பதிலா என்னோட ஹார்ட்டயே உனக்கு குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வரான். 2 பேரும் கிஸ் பண்ணிக்க போறாங்க. அப்ப பார்த்து மிஸ் ஜியா கிட்ட இருந்து காலு. யூசுவலான ஸ்பாட்ல நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன மீட் பண்ண வா அப்படின்னு அவ கூப்பிட்றா. சரி நான் வெளிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து வெளிய போயிட்டான். அதானே பார்த்தேன். கொஞ்சம் விட்டுருந்தா நான் தான் ஃபூல் ஆயிருந்திருப்பேன் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கிறா. அடுத்து மிஸ் ஜியா ஹீரோயினையும் கூப்பிட்டு பேசுறா. இந்த கார்டுல 8 மில்லியன் இருக்கு. நீ ஹீரோ விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா, எங்களோடது ஜஸ்ட் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். அவன் ஹார்ட்ல இருக்கிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான். இந்த டைரியில ஹீரோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாமே அவன் சொன்னதுதான் அப்படின்னு டைரி கொடுக்குறா. அவளும் தேங்க்ஸ் எனக்காக இவ்வளோ நாள் ஹீரோ டேக் கேர் பண்ணிக்கிட்டதுக்கு. இது என்னோட டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷன் வச்சுக்கோ அப்படின்னு கார்டை கொடுக்குறா. ஹீரோயின் அதை கையில எடுக்கும்போது ஹீரோ அதை பார்க்குறான். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நான் ஹீரோயின்ட்ட கொஞ்சம் மேட்டர் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோயினும் நிச்சயா ரொம்ப வருஷம் கழிச்சு கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க. ஸோ நீங்க கேட்சப் பண்றதுக்கு நிறைய மேட்டர் இருக்கும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு லைட்டா ஹர்ட்டிங்கா தான் இருக்கு. என்ன இருந்தாலும் நான் எல்லாமே மணிக்காக தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதுக்காகலாம் நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் போறா. ஹீரோக்கும் ஹீரோயின் அந்த மாதிரி போகிறது கஷ்டமா இருக்கு. வீட்டில் ஹீரோயின் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவ வீட்டை விட்டு கிளம்பி போக போறா. நீ எங்க போற அப்படின்னு கேட்டா, அதான் மிஸ் ஜியா வந்துட்டாங்கல்ல, இனி அவங்களுக்கு வழிய விட்டு நான் மூவ் பண்றது தானே கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. நீ அவகிட்ட 8 மில்லியன் அமௌண்ட் வாங்கியிருக்க. இந்த மாதிரி நீ மணிக்காக எல்லாத்தையும் பண்றதை பார்க்க எனக்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா நான் மணிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணேன். நான் அப்படிப்பட்ட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆப்போசிட்டா கிளம்ப போறா. ஹீரோ அப்போ நான் உனக்கு 10 மில்லியன் கொடுக்குறேன். நீ என்னை விட்டு போகாம இரு அப்படின்னு சொன்னா, ஹீரோயின் அவனை சடனா திரும்பி பார்க்கறா. இந்த மாதிரிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? நீ ஒரு கோல்ட் டிக்கர். நீ என் கூட இருக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது. நான் உனக்கு லாஸ்ட் டைம் செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த அமௌண்ட் 5 மில்லியன் இந்த கார்டில் இருக்கு. அப்புறம் உனக்கான ஹவுஸும் ரெடியா இருக்கு அப்படின்னு அதை கொடுத்து ஹீரோயின் அனுப்புறான். ஹீரோயின் ஹவுஸ்க்கு மூவி நைட்டு செம்ம ஹாப்பியா இருக்கா. ஃப்ரெண்டை தான் கூட்டு வந்திருக்கா. இதெல்லாம் என்னோட ட்ரீம் தெரியுமா? உனக்கு எல்லாமே ஈஸியா கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் உனக்கு உண்மையாவே ஹீரோவை விட்டுட்டு வந்தது சோகமா இல்லையா? ஏன்னா மிந்தி உனக்கும் அவனை அப்படின்னு பேச வந்தா, இல்ல நீ ஸ்டாப் பண்ணு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எல்லாமே முடிஞ்சு போச்சு. மணி இருக்கும்போது மத்ததை பத்தி கவலைப்படக்கூடாது. அப்புறம் மென்னு மென்னு அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. அப்புறம் என்ன உன்னோட சிங்கிள் லைஃபை செலிப்ரேட் பண்ண போலாமா அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கா. அப்புறம் நியூ ஹவுஸ்க்கு மூவி ஆயிருக்கால, ஸோ அதை ஸ்டோரியா போடுறா. என்னோட லைஃப் இப்போ கேர் ஃப்ரீயா இருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்து ஹீரோ டென்ஷன் ஆகுறான். அசிஸ்டண்ட்டும் வந்து மேடம் அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இன்னைக்கு சிங்கிள் பார்ட்டிக்கு போக போறாங்க அப்படின்னு சொல்ல, நாங்க பிரிஞ்சு ஜஸ்ட் 3 டேஸ் தான் ஆகுது. அதுக்குள்ள சிங்கிள் பார்ட்டிக்கு போறாளா? அவளுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ கோவமா அங்க போறான். ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு ஒரு மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவ என்னோட பெஸ்டி. ஸோ இன்னைக்கு அவளை நல்லா என்டர்டெயின் பண்ணணும் சரியா அப்படின்னு அந்த மேன் கிட்ட சொல்லிட்டு இருந்தா, ஹீரோயினுக்கு அவனை பார்க்க சின்ன பையன் மாதிரி தெரியுது. இவன் ஒன்றும் அண்டர் ஏஜ் கிடையாதுல்ல, என்ன எதுவும் பிரச்சனையில மாட்டி விட்டுறாதப்பா அப்படின்னு அவ கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு ஆல்ரெடி 22 ஆயிடுச்சு அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்றா. உங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா? வாங்க நம்ம அந்த சீட்ல போய் உட்காரலாம் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டு போறான். அப்பா அவளோட ட்ரெஸ்ல ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸோ அதை க்ளீன் பண்றதுக்காக அந்த மேனும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க வந்து பாக்குற ஹீரோக்கு தப்பா தெரியுது. ஸோ கோவமா வந்து அந்த மேன் கூட சண்டை போட்டு அவனை அடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை எதுக்கு அடிச்ச அப்படின்னு ஹீரோயின் வந்து கேட்டா, என்னை டிவோர்ஸ் பண்ணி 3 நாள் தான் ஆகுது. என்னை டிவோர்ஸ் பண்ணது இந்த மாதிரி மேன் கூட வந்து ஃப்ளட் பண்றதுக்கா அப்படின்னு அவன் கோவமா கேட்குறான். வாயை பார்த்து பேசு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்னா, அப்படிதான் பேசுவேன். உன்னை நீ தான் அவமானப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயினும் கோவமா அவனை அடிச்சிட்டா. என்ன எதுக்கு அடிச்ச அப்படின்னு கேட்டா, நீ என்ன பேசுனதுக்கு இந்த அடிலாம் கம்மிதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. நீ அவனுக்காகவே என்ன அடிச்ச? அவன் என்ன என்னை விட பெட்டரான பர்சனா அப்படின்னு கேட்டா, ஆமா அவன் உன்னை விட எல்லா விதத்துலயும் பெட்டரா தான் இருக்கான். கிளீனா ஒபீடியண்டா கியூட்டா இருக்கான். உன்னை மாதிரி ஈகோ பிடிச்சவன் கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உன் கண்ணுக்கு அப்ப நான் அந்த மாதிரி தான் தெரியறேனா? நீ என்ன உண்மையாவே ஹேட் பண்றியா அப்படின்னு ஹீரோ பாவமா கேட்டுட்டு இருக்கான். எதுக்கு இப்போ இந்த டாபிக் எல்லாம் பத்தி பேசுற? அதான் உங்களை சுத்தி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்களே, உங்களுக்கு நான் தேவை கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆனா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். நீ போன பிறகு எனக்கு ரொம்பவே எம்டியா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப என்ன, நம்ம மறுபடியும் மணி பத்தி பேசலாமா? இந்த டைம் நீங்க எனக்கு எவ்வளவு ஆஃபர் பண்ண போறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எப்ப பார்த்தாலும் நீ மணியை பத்தி தான் பேசுவியா அப்படின்னு கேட்டா, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே மணிக்காக தானே.
ஸோ நான் எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு அவ சொல்ல, ஹீரோவும் அப்செட்டா போயிட்டு செமையா ட்ரிங்க் பண்றான். மிஸ் ஜி அங்க வரா. "நீ எதுக்கு இப்ப அதிகமா ட்ரிங்க் பண்ற? நீ ரெக்கவரி பீரியட்ல இருக்க. அதிகமா ட்ரிங்க் பண்ணா உன் உடம்புக்கு நல்லது கிடையாது. என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, அவ என் பக்கத்துல இருக்கும்போது நான் அவள புரொடெக்ட் பண்ணேன். இப்பதான் அவ என்ன விட்டு போயிட்டால. நான் எதுக்கு அவள நினைச்சு கவலைப்படணும்? அப்படிங்கிற மாதிரி அவன் சோகமா பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்காக தான் இவன் ஃபீல் பண்றான். அப்படிங்கிறது அவளுக்கும் புரியுது. செமையா ட்ரிங்க் பண்ணியிருக்கான். ரூமுக்கு கூட்டு போனா, மிஸ் ஜியாவ ஹீரோயின் நினைச்சு நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சோமன் அப்படின்னு அவளை கிஸ் பண்ண போறான். அப்புறம் தான் பார்த்துட்டு சாரி நான் தப்பான ஆள் நினச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ தள்ளி போறான். ஸோ நீ ட்ரிங்க் பண்ணிட்டு சூமனை பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்க. அப்போ நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டா ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். மேபி நான் உன்னை விட்டு அந்த டைம் போகாமல் இருந்திருந்தா நீ அவளை லவ் பண்ணாமல் இருந்திருப்பியோ அப்படின்னு கேட்டா இல்லை நான் லவ் பண்ண பர்சன் எப்போவுமே அவ தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோயின் ஒரு புள்ளி என்கிட்ட மாட்டிப்பா. அவங்க எப்போ பார்த்தாலும் ஹீரோயின்ட்ட வந்து மணி கேட்டுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் வீக் தான் சொன்னோம்ல இந்த டைமுக்கு நீ மணியை கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவளும் இல்லை எனக்கு ஃபுட் மணி மட்டும்தான் இருக்கு. அதை உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு சாப்பிட்றது காசு இருக்காது அப்படின்னு சொல்றா. என்ன நீ லாஸ்ட் டைம் வார்னிங் மறந்துட்டியா? இப்போ நீ கொடுக்கலன்னா என்கிட்ட அடி வாங்குவ அப்படின்னு அந்த பசங்களாம் மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் என் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருவேன் அப்படின்னு அவ சொல்றா. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்போ அவனையும் கூப்பிடு 2 பேரும் சேர்ந்து அடி வாங்குங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பான். நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அந்த பசங்களாம் ஹீரோவை பார்த்து பயப்படுறாங்க. சாரி நீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அங்கேருந்து ஓடிடுறாங்க. ஹீரோயினும் தேங்க்ஸ் அவங்ககிட்ட சொல்லுவா. என் பேக் எடுத்துட்டு வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்களோட ஜேர்னி அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்புறம் கிளாஸில் மிஸ் ஜியா அப்ராட் போக போகிறா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. மிஸ் ஜியாக்கும் ஹீரோக்கு இடையில ஏதோ என்கேஜ்மெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோமே. அப்போது மிஸ் ஜியா இப்போ போயிட்டாங்கன்னா 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி காசிப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஹீரோயின் சீரியஸாக எடுத்துப்பா. ஹீரோ கிட்ட போயிட்டு மிஸ் ஜியா அப்ராட் போகிறதுனால நீ வருத்தமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அவனும் எதுக்கு இதெல்லாம் கேட்குற அப்படின்னு கேட்டா ஒரு பர்சன் நீ லவ் பண்ணா நீ அவங்ககிட்ட டேரக்டா சொல்லணும். இல்லைன்னா எப்படி அந்த பர்சனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. இப்போ நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்டா அந்த மேட்டரை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போயிருந்திருப்பா. அப்புறம் பார்த்தா மிஸ் ஜியாக்கு அவள் லவ் லெட்டர் கொடுத்துருக்கா. அதனால மிஸ் ஜியாவும் ஹீரோ மீட் பண்ணி பேசுறா. சுமன் உன்னோட கன்ஃபெஷன் லெட்டரை என்கிட்ட கொண்டு வந்தா. என்னால் இப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பட் நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நான் ரிட்டர்ன் வந்த பிறகு உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஹீரோவும் நோ ப்ராப்ளம் அப்படின்னு அந்த மேட்டரை என் பண்ணி இருந்திருப்பான். ஹீரோயின் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு என்னமோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க வெளியே வா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல என்னோட மேட்டரில் இன்டர்ஃபியர் பண்ணாதுன்னு அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் இது ஒரு ரிஜெக்ஷன் தானே இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபிஷ் இல்லைன்னா இன்னொரு ஃபிஷ் இங்கே எத்தனையோ ஃபிஷ் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா. அதெல்லாம் முடியாது. நான் லவ் பண்ணால் ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருந்திருப்பான். இப்போ எல்லாத்தையும் மிஸ்டியாக கேட்ட பிறகு ஸோ இப்படி தான் எல்லாமே நடந்துச்சா? நான் தான் இத்தனை வருஷமா தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. சாரி அப்படின்னு சொன்னா இதுல நீ சாரி கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபீலிங்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் அண்ட் ராங்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் இந்த டைரி இது ஹீரோனோடது. உன்னோட ப்ரிஃபரன்ஸ் எல்லாத்தையுமே அதில் எழுதி வச்சிருக்கா. அவளும் உன்னை லைக் பண்றான்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் நான் கொடுத்த அமௌண்ட்டை அவள் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு மிஸ்டியா சொல்லிட்டு போறா. பாஸ் லேடியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன ஹாஸ்பிட்டல் அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு சாரி அப்படின்னு ஹீரோ வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். போயிட்டு இருக்கும்போது அந்த டைரியை எடுத்து ரீட் பண்ணுறான். அதில் ஹீரோக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எழுதியிருப்பாள்ல அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறான். அது கூடவே அபி கூட இருக்கும்போது நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாள்ல எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். மறுபடியும் அசிஸ்டன்ட் கால் பண்ணி மேடமுக்கு லுக்குமியான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவள் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பார்க்குக்கு போயிருக்காங்க அப்படின்னு அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ ஹீரோ வேகமாக அங்கே போகிறான். அவளுக்கு நோஸ் ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. அவளை போய் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். நீ எதுக்கும் பயப்படாத நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு அவளை கட்டிப்பிடிச்சா அவளும் என்னை விடுடா என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இதுக்காக தான் என்னை விட்டு போனியா? நீ ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி சிக்காக இருந்தாலும் சரி நான் எப்போவுமே உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ என்ன பேசுகிற எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டா உனக்கு லுக்குமே நோய் இருக்குல்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஐயோ கடவுளே இவன் சொல்கிறானே எனக்கு எதுவுமே வந்துடக்கூடாது அப்படின்னு அவ வேண்டிக்கிட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத. லுக்குமியா ஒன்றும் க்யூர் பண்ண முடியாத டிசீஸ் கிடையாது. அதுக்காக போன் மேரோ ட்ரீட்மெண்ட் இருக்கு. உனக்காக நான் ஸ்பெஷலிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு எந்த நோயும் கிடையாது அப்படின்னு சொன்னா உண்மையாக தான் சொல்றியா? உனக்கு லுக்குமியா இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்டா நீயே வந்து எனக்கு சாபம் கொடுக்குற? உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. எனக்கு என் அசிஸ்டன்ட் தான் சொன்னான். அப்புறம் எதுக்கு நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்படின்னு கேட்டா
என்ன மாதிரி அசிஸ்டன்ட் அவன்? எனக்கு ஜஸ்ட் அனிமிக் தான். அதான் ஹாஸ்பிட்டல் வந்தேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நோஸ் ப்ளீட் அப்படின்னு கேட்கும்போது, அது வந்து இப்போ பேஸ்கெட் பால வச்சு ஒருத்தன் ஹிட் பண்ணிட்டான். அப்புறம் நீ இங்க என்ன பண்ற? அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. அப்ப அவனும் டைரி எடுத்து காமிச்சு, எனக்கு புடிச்ச எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்க. அப்புறம் மிஸ் ஜியாவோட மணிய நீ அக்செப்ட் பண்ணிக்கல. நீ என்ன லவ் பண்ற தானே? அப்படின்னு கேட்டா, நான் உன்ன லவ் பண்றேனா? இந்த மாதிரி நீயே இமேஜின் பண்ணிக்காத அப்படின்னு ஹீரோயின் போக போறா. இல்ல நான் இத பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ ஸ்டாப் பண்றான். என்னாச்சு உனக்கு? அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் டைம் நீ சஜெஸ்ட் பண்ணது ஞாபகம் இருக்கா? நான் லவ் பண்ற பொண்ணு என்ன லவ் பண்ணலன்னா, வேற ஒரு பொண்ண பார்த்துட்டு போன்னு சொன்னேன். அதுக்கு நான் முடியாதுன்னு சொன்னேன்ல. அந்த பொண்ணு யாருன்னு நீ கேட்க மாட்டியா? அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அது எனக்கு தேவையில்லாத மேட்டர் அப்படின்னு ஹீரோயின் போக போறா. சூமன், நான் லவ் பண்ண பொண்ணு நீதான். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து லவ் பண்ணது ஒண்ணு மட்டும் தான். அப்படின்னு ஹீரோ கன்ஃபஸ் பண்ணி அவள கிஸ் பண்றதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணி அவள கிஸ் பண்றதோட இந்த ட்ராமா எண்ட் ஆகுது. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சதை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. See you all in next video. Thanks for watching.